ஏத்தி விட்டு இத கேக்கல. டிகாட்ச்ல ஒரு வைஃபை கூட ஒழுங்கா வேலை செய்ய டிஎன் மாட்டேங்குது. கொஞ்ச நாள் அப்படி இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, கேட்கலையா? அதான்டா டிஎன் டிவிக்கேன்னு இருந்து டேய் நீ பேசவே பேசாத, எதுவுமே கேட்க சச்சின் மாட்டேங்குது. எதுவுமே கேட்கல சச்சின். வழக்கமா மதண்ட நெட்டு தான் மக்கர் பண்ணும் கனடால இருந்து. நான் இப்ப வைஃபை பக்கத்துல என்ன சச்சின் ஸ்மார்ட் சிட்டி சரி மதுரையிலே bro, நீங்க பேசிட்டு இருங்க. சரி ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து சரி காலையில காலங்காத்தால அந்த இதை கேட்க கூடாது, நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணணுன்ட்டு தான் இன்னைக்கு காலங்காத்தால ரத்னம் படத்தை போட்டு பார்த்தா தலைவலி இப்போ வரைக்கும் தலைவலிக்குது. ஏங்க நீங்க அதை டைவர்ட் பண்றதுக்கு போய் இந்த படத்தை பாத்திருக்கீங்க பாத்தீங்களா? நல்ல படத்தை தான் பாத்துருக்காரு. ஆக்சுவலா மதியானம் சாமி, உன்னதாண்டா எல்லாரும் கழுவி ஊத்துறானுங்களே, சரி பிரசன்னா நல்லா பிரசன்னா, இருக்கலான்ட்டு இல்ல, நான் நான் இன்னொன்னு சொல்றேன். இருக்கும். கார்த்திக் ரேவருமா நம்மளை விமர்சனம் பண்ண கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவருக்குன்னு ஒரு கருத்து இருக்கலாம், புரியுதா இல்லையா? அது அவருடைய கருத்து, நான் அதை கடந்து போறேன். அதெல்லாம் ஒரு மேட்டராவே நான் நினைக்கல. அது எந்தவித இம்பாக்டையும் அது கொடுக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது இட் வில் கிரியேட் ஜீரோ இம்பாக்ட் இன் திஸ் பொலிட்டிக்கல் கெரியர். தளபதியுடைய பாலிடிக்ஸுக்கு இந்த நடத்துற ஒண்ணுத்துக்கு உதவாத ஸ்பேஸ் அம்மாஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏற்போர் ஏற்கலாம், எதிர்ப்போர் எதிர்க்கலாம். உங்க கருத்து ஓகே ப்ரோ. ஆனா வந்துட்டு தொடர்ந்து அதாவது ஒரு 500 பேர் லிசனரா கேட்கறான், 1000 2000 பேர் வந்துட்டு யூடியூப்ல கேட்கறான், சரியா? இது தொடர்ந்து வந்துட்டு ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கப்போ அந்த 2000 பேர்ல வந்துட்டு ஒரு 500 பேராவது மாறதுக்கு வாய்ப்பு மாறலாம் மாட்டாங்க. அவங்க எல்லாம் உங்களை மாதிரி நிக்கோட்டின் அடிக்ட் எடுத்து அந்த யூடியூபை கேட்கலன்னா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வேலை நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் தானே தவிர்த்து இவர் சங்கின்னு தெரிஞ்சே கேட்கிற ஆட்கள் தான். மாறலாம் மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பதில் இல்லாதவன் தான் அதை கடந்து போகணும். நம்ம கிட்ட பதில் இருக்குது, அவனோட பதில் இருக்குதுங்க. அதுக்கான போரம் இவர் கிடையாது. அதாவது நம்ம கிட்ட பதில் இருக்குது, நிரூபிக்க வேண்டிய இடம் வந்து பெரிய வேற. இது புரியுதா உங்களுக்கு? நமக்கு 1008 மெயின் ஸ்ட்ரீம் டிவி டிபேட்ஸ் இருக்குது, யூடியூப் சேனல்ஸ் வந்து உருவாக்கப்பட வேண்டியது இருக்குது, கருத்தியலா பெரிய பரப்புரைகள் செய்ய வேண்டியது இருக்குது. இதெல்லாம் முதல் மாநாடுக்கு அப்புறம் நடக்கும். ஓகே, நிறைய இளைஞர்கள் உங்களுக்கு வந்து வெகுண்டெழுந்து வருவாங்க. உங்களுக்கு தத்துவார்த்த நிலைப்பாடாவே உங்களுடைய கருத்து வந்து பெரிய லெவல்ல வந்து ரீச் பண்றதுக்கான வேலைகள் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல இதை வந்துட்டு ரொம்ப அதிகப்படியான ஹைலைட் வந்து நாமளே பண்ண தேவை. ஓகே, அதுக்காக அங்கே போகக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லுவேன், எப்பவுமே சொல்ல மாட்டேன். அது அவங்களுடைய விருப்பம். போர் அடிக்கும், சில பேருக்கு அங்கே போயே பழக்கப்பட்டிருக்கும். இத்தனை மணி ஆயிடுச்சுன்னா, அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஒரு டியூனின் பண்ணாம இருக்க முடியாது, அல்லது யூடியூப்ல கேட்காம இருக்க முடியாது. ஒரு ஜாலி, ஒரு டைம் பாஸ், ஒரு போர் அடிக்கும் போது என்னத்தை தான் வளர்றாங்கன்னு கூட கேட்குற ஆட்கள்லாம் இருக்காங்க, ஓகேங்களா? அதெல்லாம் அது அவங்களுடைய பர்சனல் இது. பட் வந்து அதுக்கு ரொம்ப பெருசா துடிப்போட இதுக்கு ரிப்ளை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க அதை தாண்டி ரொம்ப கருத்தியெல்லாம் பேசணும், உங்களை ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, அவ்வளவு பெரிய ஹைலைட் வந்துட்டு இதுக்கு கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். சரி, ஓகே, பாப்போம். போலாம், சொல்லலாம், போய் கலாச்சி விட்டு வரலாம், அவருடைய ட்வீட்டுக்கு சட்டை இருக்கலாம், கோட் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணலாம், ஓகேங்களா? அதுக்காக வந்து அவரை கண்டுக்கிறவே வேணாம். அதான் பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன அது கூட பண்ணல, பிளாக் பண்ணிட்டாங்க. கேள்வி கேட்டதுக்கே பிளாக் பண்ணி விட்டாப்லையா? நான் சொல்றேன், சொல்லி அவர் நம்மளாலதான் அன்பிளாக் பண்ணி விடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். நாளைக்கு பண்ணி விட்டுருவாரு. ஓகே, அவர் என் ஃப்ரெண்டு தானே. அதாவது ஒரு 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 ஜென்ரலான ஒரு புரிதல் வந்து ஒன்று இருக்கணும். இப்போ பொலிட்டிக்கல் நிலைப்பாடா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். அவர் வந்துட்டு ஒரு தெளிவான பிஜேபி சங்கி. அவர் சொல்லிட்டாரு ஓப்பனாவே, நான் ஒரு பிஜேபி ஆதரவாளன், வலதுசாரி சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வந்துட்டு தாவேக ஆதரவாளர், இடதுசாரி சிந்தனையாளர். ஓகேயா? ஜென்ரலா சொல்லுது கம்யூனிஸ்ட் அப்படின்னு கிடையாது. ஜென்ரலாவே வந்துட்டு பார்த்தோன்னா ரைட் விங்குக்கு ஆப்போசிட்டான ஒரு ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தாவேகாவுடைய ஐடியாலஜியை 100% அக்செப்ட் பண்ணக்கூடிய ஆள்ல நம்மலாம் வந்துட்டு வர்றோம். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வீட்லயே வந்து அப்பா ஏடிஎம்கே ஓட்டு போடுவாரு, பையன் டிஎம்கே ஓட்டு போடுவாங்கிற கதையெல்லாம் எல்லாருக்கும் இருக்குது தானே. அந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஐடியாலஜி டிஃபரன்சஸை தாண்டின அது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எந்த மீட்டர்ல இருக்குமோ அந்த மீட்டர்ல இருக்கும். இந்த இதுல அது ஒண்ணு சேராது, அவ்வளவுதான், சிம்பிள்.
ஓகே. உங்களை ராஜேஷ் ப்ரோ சொல்லி நம்ம மதன் என்ன பண்ணிடுவோம், நாளைக்கு அவரை அன்பிளாக் பண்ண சொல்லிடுவோம். சொல்லிருக்கேன். ரெமோ கையை உயர்த்திருக்கிறாரு. சொல்லுங்க ரெமோ. ஹலோ ரேவந்த்துக்கு கொடுங்க. சொல்லுங்க ரெமோ வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமான பேச்சாளர். நல்லா இருக்கும் ப்ரோ, சொல்லுங்க. நீங்க டைம் பாஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்களா, அதை பத்தி நானும் அந்த மாதிரி இப்ப அதுக்கு போறதே இல்ல. நான் வந்து யூடியூப்ல மட்டும் என்னதான் வன்மத்தை கக்குறாங்க அப்படின்றத மட்டும் கேட்டுக்கிறது. நிறைய பேர் அப்படிதான் கேக்குறாங்க. நம்ம அது ஓட்டி பார்ப்பேன். எந்த எந்த டைம்ல நம்ம டாபிக் தளபதி இழுக்கிறாங்க அதை மட்டும், அந்த இது மட்டும் தான் ஃபுல்லா உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்து இப்ப கேட்கறது இல்ல. எந்த இடத்துல நம்ம இது வருது, எந்த மாதிரி அந்த ஆள் முட்டு கொடுக்குறான் அந்த மாதிரி பாக்குறது. என்னன்னா நான் அதை பத்தி என்ன சொல்ல வந்தேன்னா, மேல எதுக்கு வந்தேன்னா ஸ்பீக்கருக்கு இப்ப நீங்க சொன்னீங்களா அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க, பெரிய இம்பாக்ட் இருக்கான்னு சொல்றீங்களா, உண்மைதான், கரெக்ட் தான். ஆனா என்ன அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கிட்ட சினிமாவில் நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாம அடி வாங்கி அழுகிற கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு அது வந்து நல்ல சான்ஸ். மைக் வாங்கிட்டு அவருக்கு ஒத்து ஊதுற மாதிரி, ஆமா பாஸ் நீங்க சொன்னீங்கல்ல அது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி உங்களை அபியூஸ் பண்றாங்க பாத்தீங்களா அப்படின்னு அவருக்கு அப்படியே சொல்றது, அதுக்கு யூஸ் ஆகுது அவங்க. இருங்க, இவ்வளவு தூரம் அவனை பத்தி பேசவே தேவையில்லை. ரொம்ப நேரம் அவனை பத்தி ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ரேவந்த் இருக்கான், ரேவந்த் கூப்பிட்டு பேசலாம். இப்ப ரேவந்த் இருக்கா, அவரே நல்ல உதாரணம். ரேவந்த் வந்து ஒரு நல்ல தெளிவான சங்கி. பட் இருந்தாலும் நம்ம வந்து அவரோட நட்பு வட்டாரத்துல இருக்கீங்களா, ஒரு தம்பி மாதிரி, ரேவந்த் எனக்கு தம்பி மாதிரி. அதெல்லாம் இல்ல, அது நம்மளோட சினிமாவில நம்மள ஜெயிக்க முடியாதுக்கு அந்த பேசு யூஸ் ஆகுதுன்னு சொல்ல வந்தீங்க, வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். அதாவது எப்படின்னா அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை கண்டென்ட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆமாங்க பிஜேபி கரெக்டா, நீங்க கரெக்டா தான் பேசுறீங்க. அவங்க வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படித்தான் உங்களை அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரீச் இல்ல, பெரிய ரீச் இல்லையே, அதுக்கு ரொம்ப பெரிய ரீச் இல்ல. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா சில கிளிப்பிங்ஸ் பார்க்க முடியும், அதுக்கு பெரிய ரீச் இல்லங்க. ரீச் இல்லனால நம்ம டாபிக் வேணுமே எடுத்து பேசுற மாதிரி இருக்கு. அப்படி பேசினாலும் ரீச் வராது, கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது, ரொம்பவே கம்மியாயிடுச்சு, கொஞ்சம் கண்டுக்கிறாம விட்டுற வேண்டியதான். அதாவது ரெஸ்பான்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல, அங்கங்கே சட்ட எரிகளா குத்தி விட்டுட்டு போற மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு கடந்து போக வேண்டியது, அதுதான். அதுக்கு அதிகபட்சமா ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் அவ்வளவுதான். இல்ல ஆமா, இப்ப பாருங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல இவனை பத்தி பேசிட்டோம், டைம் வேஸ்ட் ப்ரோ. அதுதாங்க நானும் சொல்ல வந்தேன், அது யாரும் கண்டுக்க வேணாம். நம்மளோட போஸ்ட் ஏதாவது நம்மளை பத்தி தப்பா போடும்போது மட்டும் போட்டு அடிச்சா சரி. ஆமா ஆமா ஆமா, அதுக்கு விமர்சனங்கள் வரதான் செய்யும், பதில் விமர்சனங்கள். ஆமா, அதுதான், அவ்வளவுதாங்க ப்ரோ, உங்களோட கருத்து அவ்வளவுதான். நான் அவாய்ட் பண்ணிட்டே போறதும் இல்லை. நானும் ஸ்பேஸுக்கெல்லாம் போறதே இல்லை, ரொம்ப நாளாச்சு. அப்ப ரொம்ப மாசமாச்சு, ரொம்ப நாளாச்சு. கீழே ஒரு ரஜினி ஃபேன் ஒருத்தன் வந்திருக்கான், அவனுக்கு மைக் கொடுங்க. சைதனா யாருமா பேரு? ப்ளூடிக் பாருங்க. இல்ல கேள ஆரம்பிக்கும் பேரு. எனக்கு நான் ஒரு 2 நிமிஷம் இருந்தேன் அங்க போய் சிரிக்க முடியல, அதனால இங்க இருந்தேன். 96ல என்ன சுப்ரீமசி ரஜினி சார் இருக்கிறது யாராச்சும் இருந்தா சொல்லுங்க. புரியல ப்ரோ. ரஜினி ஃபேன் குமாரனுக்கு இது ரஜினி இல்ல ப்ரோ, அங்க அபிஷேக் நம்ம பையன் ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், லூசு பையன். எதுக்கு அங்க உட்காந்து பேசலான்னு தெரியல எனக்கு ஃபர்ஸ்ட். அவன் சொன்னான் அந்த இவன் லூசு பையன் ஸ்பேஸ்ல தான், கபிலன் ஸ்பேஸ்ல. எனக்கு அவன் ஸ்பேஸே காட்டுறது இல்ல இப்பலாம், ஏன்னு தெரியல. ஓகே, அதனாலதான் நம்ம சைடுல மன்ராஜ் ப்ரோ அடிச்சாரா? ஆமா 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 ஆமா. அவன் ஆக்சுவலா என்ன சொன்னான்னா, அபிஷேக் என்ன சொன்னான்னா, இல்ல அவன் அந்த அபிஷேக் ஐயப்பன் தானே, அவன் நம்ம ஃபேனே கிடையாது. அப்படியா? யாரு பண்ணவன்? அவன் யாரு ஃபேனும் கிடையாது. அவன் சொல்லிட்டீங்க. சரி, நான் நம்ம ஃபேனுக்கு தான் போய் மேல அவன் தோனி ஃபேன் ப்ரோ, நம்ம ஸ்பேஸ்ல இருப்பான், தோனி பிடிக்கும். ஓகே ஓகே சரி, அப்ப அதை பத்தி பேச தேவையில்ல. இல்ல, எனக்கு இந்த கபிலன் டாபிக்லாம் ரொம்ப பேச தேவையே கிடையாது. அவனை ரொம்ப பெரிய ஆளாக்கி விட்டது போதும். லிசனர்ஸ் எவ்வளவு இருக்கானுங்க இப்ப அந்த ஸ்பேஸ்ல? 90 எனக்கு எதுவும் காட்டும். அவ்வளவுதான் ப்ரோ, ரீச்சே இல்ல. அப்படியே கண்டுக்காதீங்க. ஒரு ஜோக்கர் ப்ரோ, இன்னைக்கு இந்த சாப்பாடுல அன்னதானத்துல ஒரு குழந்தை சாப்பிடுற போட்டோ ரொம்ப வைரல் ஆச்சு. அது இன்னைக்கு நடந்ததா? பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஃபீலிங். அத பார்க்கும்போது எப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அந்த போட்டோஸ் பார்க்கும்போது.
விஜயவாடா ப்ரோ, அவன் நம்ம ஃபேன் தான் அவன். நம்ம ஃபேன் தானா? ஆமா அதான் ஆமா நம்ம ஃபேன் தான் சொல்லியிருக்கான். நினைச்சேன். ஆனா நான் கேட்டேன். அதான் விஜயோட அது அவனுக்கு ஆல்பானும் லைக் தோனி தான் ரொம்ப பண்ணான். பிடிக்கும். ஆனா நம்ம ஃபேன் தான். ஓ அது அந்த கேட்டகரியா? ஆமா ஆமா. இது என்னடா புது கேட்டகரியா இருக்குது? இல்ல அது இருக்கலாம், தப்பு இல்ல. சினிமா பிரசன்னா ஆல்டன் தோனி பிரசன்னா சினிமால உன்னுடைய விஜய் பிடிக்கும் அவ்வளவுதான். வகையறான்னு நினைக்கிறேன். அவர்தான் ஆல்டன் தோனி ஃபேன். நீங்களும் நானும் கிடையாது. சைடு ப்ரோ சைது ப்ரோலாம் சத்தியமா சேர்த்தாத. வேணாம் அவர் வந்து ஒரு ஃபீல்ட்ல 2 ஆள வச்சு திரியிறாரு, சேவாக்கு தோனி. பிரசன்னா வகையறா போல தெரியுதாப்பா அந்த பையன். அவன் என்ன அவன் எதுக்குடா கபிலேஷ் பேசிக்கலாம் போறான்? அவனே ஒரு பைத்தியக்காரன். அவனுக்கு தெரியாது இந்த கபில லூஸ் தெரியாது. இப்போ வந்த பையன் ஒரு 4 நாள் போய் பேசணும்னு வச்சுக்கேன், அவனுக்கே தெரிஞ்சிடும். நான் சொல்லவே இல்லை. யாராவது டிஎம் பண்ணி கீழே வர சொல்லுங்கடா அவனை. இன்னும் அங்கதான் இருக்கணும். அவனே தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும்பா, விடுங்க. ஆட்டோக்காரர் வந்துட்டாரு, அக்ரெசிவ் ஆட்டோக்காரர். என்ன கார்த்திக் ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. சொல்லு பிரச்சனை. வந்தாரு. கார்த்திக் பிஸியா நல்லா இருக்கும் கார்த்திக், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். எப்படி போகுது துபாய்ல எல்லாம்? ஓகே தானே இப்போ? ஓகே தான், எல்லாம் பர்ஃபெக்ட் ஃபைன், நல்லா போயிட்டு இருக்கு. நான் கூட இந்த லாஸ்ட் வீக்ல ஒரு விஷயம் சொல்லணும் இருந்தேன் உங்ககிட்ட எல்லாத்தையுமே. லாஸ்ட் வீக் சண்டே அங்க கொலீக்ஸ் ஆஃபீஸ்ல எல்லாருமே ஒரு டூர் போனோம். இங்க ஒரு ரிசார்ட்ல தான். அங்க ஒரு டிஜே போட்டாங்க மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும். ஆனா மொத்தமே வந்து அங்க 3 தமிழ் சாங் தான் போட்டாங்க. யோசிச்சு பாருங்க என்ன சாங் வந்திருக்கும். விசில் போடு. மொத்தமே 3 தமிழ் பாட்டு, அதுல தளபதி பாட்டு 3 நான் ரெடி ப்ரோ. கிடையாது. நம்ம பாட்டுல ஃபேமஸ் பாட்டு எதுவும் யோசிச்சு பாருங்க. ஹிந்தி இங்க மும்பைல வேற ஃபேமஸ்னா இந்த பாட்டு ஃபேமஸ் இருக்கும். அரபிக் ஒன்னு அரபிக்கு ஓகே, அப்படி போடு. கரெக்ட், அப்படி போடு கரெக்ட். வாத்தி கம்மி கரெக்ட், வாத்தி கம்மி. மொத்தமே இந்த 3 பாட்டு தான் வந்துச்சு. நிஜமா இங்க எப்படி ஆடுறாங்க தெரியுமா அந்த பாட்டுக்கெல்லாம்? நான் நினைச்சு எப்பா இவ்வளவு ஃபேன்ஸ் இங்கேயும் இருக்காங்களா, இந்த சாங்ஸ் எல்லாம் இவ்வளவு ரீச் நிஜமா. இல்ல ஆனா கார்த்திக் ப்ரோ 3 பாட்டுல வந்துட்டு 2 அனிருத் பாட்டு இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா. அனிருத் அது சையதுக்கு பிடிக்காதனால சொல்லலாம் வேணாமா? அப்படி இல்ல, எல்லாம் நம்ம பாட்டு தானே பூவி. ஆமா ஆமா. அது எல்லாம் தளபதி ஆனா முதல் நிஜமாவே கூஸ் பம்ப் வந்துச்சு மதன் அங்க. மொத்தமே அந்த 3 பாட்டு தமிழ், இந்த பாட்டு மட்டும் தான் ரீசன்ட் டைம்ல அதிகமா அனிருத் தான் வந்து போட்டிருக்காரு. அதனால வந்து உங்களுக்கு இல்ல அந்த டிஜே டைப் கொஞ்சம் பாட்டு வரும்ல சைடு, நமக்கு மட்டும் போடுறான். ரஜினி பாட்டு போட இல்ல இல்ல நான் அதுக்கு சொல்லல. இல்ல நான் அதுக்கு சொல்ல, இந்த டிஜே டைப் கொஞ்சம் பாட்டு போட்டாலும் நம்ம பாட்டு வந்துச்சு. அதுலயே நம்ம பாட்டு மட்டும் தான் வந்துச்சு. அதுதான் காமெடியா இருந்துச்சு. எந்த லொகேஷன் நீங்க போனது? ட்ரிப் மும்பை. போனது மும்பைல நவி மும்பை சைடுல. ஆமா. ஓகே ஓகே ஓகே. இல்ல மும்பை அது கேட்டதுமே நிஜமா பயங்கர புல் அடிச்சுதுப்பா. எப்பா நம்ம பாட்டு எல்லா இடத்துலயும் ரீச்சுப்பா. இல்ல டெல்லியில வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு கம்பெனில ஒர்க் பண்றப்போ சொல்லியிருக்காரு, டெல்லி மும்பை இந்த சைட்லாம் நியூ இயருக்கு வந்துட்டு அப்படி போடு பாட்டு தான் போடுவாங்க. நியூ இயர் செலிப்ரேஷன் வந்துட்டு சகலாவலான் போட்டு ஹாப்பி நியூ இயர் போடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு வந்துட்டு அப்படி போடு பாட்டு தான் அங்க போட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இல்ல இப்ப லேட்டஸ்ட்ல ஹலிமதி அபிபவும் இதுவும் இந்த வாத்திகமும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இங்க. நான் கேட்டேன் எப்பா இதெல்லாம் நீங்க கேக்குறீங்களா கண்டினியூஸா? கேக்குறோம், இது கண்டினியூஸா ஓடுமா அந்த ரிசார்ட்ல எல்லாம்? கண்டினியூஸா இது ஓடிக்கிட்டே இருக்குமா எல்லா வீக்லயும்? நிஜமா செமையா இருந்துச்சு. அது கேட்கவே நிஜமா எல்லாரும் நம்ம பாட்டு பாடுறாங்க ஆடுறாங்க. அதுவே ஒரு நிஜமா நல்ல ஃபீலிங்கா இருக்கும். வேற ஸ்டேட்ல எல்லாம் இதெல்லாம் வந்து கேட்கறதுன்னா நிஜமா இதெல்லாம் நமக்கு கொடுத்து வைக்கிறோம் நிஜமா. அப்ப 3ல 2 அனிருத் பாட்டுங்கிறீங்களா ஆட்டோக்காரர்? அது பரவாயில்ல சையத் ப்ரோ, அது டிஜே இல்ல, அதனால ஏறமான் எங்கேயுமே கீழே வரமாட்டாரு அப்படி எல்லாம். அதனால
ம். உங்களுக்கு வேணா இன்னொரு பாயிண்ட் கொடுக்குறேன். அனிருத் மூணுல 2 அனிருத் பாட்டு. ஆனா அனிருத் மத்த ஹீரோக்கு போட்ட எந்த பாட்டுமே ப்ளே பண்ணலையே. வரலையே. ஆமா ஆமா. அதுதான் அதுதான் நிஜம். அனிருத்துக்கு வேற ஹீரோக்கு போட்டு எந்த பாட்டும் வரல. ப்ரோ அதாவது அனிருத் பாட்டுனா இப்ப என்ன ரஜினி படத்துல இருந்து போட வேண்டியதானா? அது மூணுமே தளபதி பாட்டு. எதுக்கும் அவ்வளவுதான். போட வேண்டியதானே. தளபதி பாட்டு அப்பெல்லாம் மியூசிக் டைரக்டர் ஆடுனாலும் நம்ம பாட்டு தான் தேவைப்படும் செய்யாது. அதுதான். ஆமா, ஆடணும்னா நம்ம பாட்டு தான் தேவைப்படும். வேற எந்த அவர்தான் பாட்டை பிடிச்சு போட்டு மேய்ஞ்சிருப்பாருல பாட்டெல்லாம். இல்ல நிஜமாவே நம்ம சொல்லுவோம், நம்ம ஊர்ல சின்ன பசங்களை வேற கவர்றாங்க சொல்றாருல அவரு. நிஜமாவே ஆல் இந்தியா லெவலுக்கு அவர் பாட்டு ரொம்ப ரீச் ஆகுது. அவர் டான்ஸ் பாட்டு எல்லாமே அதுவே பெரிய விஷயம் தான் ஆல் இந்தியா லெவலுக்கு இப்போவுமே. இல்ல இன்னைக்கு இந்த இத பத்தி பேசணுமா, உலக பட்டினி தினம். நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? அந்த நிறைய பேர் வந்துட்டு பேசுறது உண்மையிலேயே ஆமா வந்துட்டு ஆமா ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குது. நிஜமா நிஜமா நான் அது இப்பதான் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஆபீஸ் ஒர்க்குக்கு முடிஞ்சு இப்பதான் பார்த்தேன் நான். இன்னைக்குதான் இது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நிஜமாவே நல்லா இருந்துச்சு. ஆனா சரி ப்ரோ, எனக்கு எனக்கு என்னன்னா வந்துட்டு நான் மறுபடியும் நான் பிலீவ் பண்றது இதுதான். அதாவது ஒரு நல்ல ஸ்பீக்கர், அரசியல் அரசியல் வாழ்க்கைன்னு வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பீக்கரா இருக்கிறதுலாம் அவசியம் தான். ஆனா அதை தாண்டி களத்துல ஒர்க் பண்றது தான் வந்துட்டு ஜெயிக்கும். ஏன்னா இவங்க கேட்குற மாதிரி இந்த அறிக்கை கொடுக்கறது மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அறிக்கையை படிச்சு ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு போறோம். அந்த படிச்சவனுக்கு மட்டும் தான் இதெல்லாமே தெரியும். இல்ல அறிக்கை நான் சொல்றேன்னே, ஃபீல்ட் ஒர்க் தான் வந்து பார்ட்டியை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அறிக்கை என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்க நிலைப்பாடு என்ன. இப்ப நீங்க ஒரு கட்சி அமைப்புன்னு ஆயிட்டீங்க, அமைப்பை தாண்டி கட்சி அப்படின்னு அதுக்கப்புறம் உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்க நிலைப்பாடு என்ன, ரீசெண்ட் ஹேப்பனிங்ஸ்ல வந்துட்டு இப்படிங்கிறத வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணல. நீங்க வந்துட்டு மக்கள் கிட்ட ஒருத்தரா போய் சொல்லிட்டு இருப்பீங்களா? ஒரு அறிக்கைன்னு கொடுக்கும்போது அது மீடியால வரும் கம்ப்ளீட்டா. இதுதான் எங்களுடைய நிலை. இப்ப சிஏ வந்தது, அதுல வந்துட்டு என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா உங்களுக்கு மீடியா, நேஷனல் மீடியா வரைக்கும் அதை எடுத்துக்கொண்டு போய் ஓகே தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு இதுதான், தலைவர் அறிக்கை விட்டுருக்காரு. அறிக்கைங்கிறது வந்து ஜஸ்ட் கன்வே யுவர் ஸ்டாண்ட்ஸ் அந்த கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு தான் அறிக்கை. அது தேவைதான். அறிக்கை வந்து டெஃபினட்டா தேவைதான். அறிக்கையில மட்டுமே வந்து பண்ணிட முடியாது. ஃபீல்ட் ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது. பார்ட்டியுடைய கட்டமைப்பு, மக்கள் சேர்ப்பு, அதுக்கப்புறம் வந்து மக்கள் கிட்ட போய் சென்றடைகிறது அப்படிங்கிறது எல்லாம் வந்துட்டு பேரலா நடந்துகிட்டே தான் இருக்குது. சும்மா இந்த இவனுங்க விமர்சிக்கிறது, இந்த இவனுங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு கிராஸ் ரூட் லெவல்ல எல்லாமே வந்து ப்ராப்பரா பூத் கமிட்டி வரைக்கும் அதுக்கான வேலைகள் தெளிவாக தான் போய்கிட்டு இருக்கிறதா, நம்மளுக்கு கரெக்டான ரூட்ல போய்கிட்டு இருக்கிறதா தான் தகவல் சொல்லுது. அறிக்கைங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா நிலைப்பாடுகளை சொல்லிதான் ஆகணும். அதுக்கானதுதான் அறிக்கை. கண்டிப்பா அறிக்கை முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அறிக்கை முக்கியம்தான். ஆனா அறிக்கையை விட இதுதான் முக்கியம்னு எனக்கு தோணுது. புரியுதா? இங்க இங்க வந்துட்டு இந்த பிஎன்சி சென்டர்ல இந்த இன்னைக்கு பசியாருனாங்க பாத்தீங்களா? ஒரு அம்மாலாம் சொல்லுது வந்துட்டு நான் என் குடும்பத்துல இருந்து 10 ஓட்டு கண்டிப்பா போடுவேன்ப்பா அப்படிங்கிற. இன்னொரு அம்மா வந்துட்டு அவர் தாங்க, நான் அவருக்கு நம்பிக்கை இருக்கே இல்லையோ, அவரு சிஎம் ஆவார்னு அவருக்கு நம்பிக்கை இருக்கே இல்லையோ, நாங்க முழுசா நம்புறோம் கண்டிப்பா அவர் தான் 2026 சிஎம்ட்டு ஒரு அம்மா சொல்றோம். இவங்களோட ஓட்டு செதறவே செதறாது. அறிக்கைங்கிறது வந்துட்டு ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு விவாதிச்சுக்கிட்டு வந்துட்டு போறவன்லாம் வந்துட்டு ஏ சென்டர்ல இருக்கிறவனுங்க வந்துட்டு அவனுங்க ஓட்டு போடவே போவானுங்கிறது டவுட்டு. ஆனா இந்த பிஎன்சி சென்டர்ல இருக்கிற இவங்களோட இது வந்து இவங்க மனசுல இடம் பிடிச்சா வந்துட்டு கண்டிப்பா அது மாறவே மாறாது. இல்ல கரெக்ட் அவர் கரெக்டா அறிக்கையும் கொடுக்கணும், நான் இல்லைன்னு சொல்லவே. நிலைப்பாடு, அறிக்கை, அந்த அந்த அரசியலும் கண்டிப்பா அவர் வந்துட்டு எல்லாமே அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு முழு நேர அரசுக்கு வரப்ப அது எல்லாமே இருக்கதான் செய்யும். ஆனா இப்போதைக்கு கிரவுண்ட் ஒர்க்ல வந்துட்டு அந்த முகத்தை அந்த ஒவ்வொரு அவங்க நிர்வாகிகளையும் இந்த மக்கள்கிட்ட பரிச்சயப்படுத்துறாங்க. மக்களோட மிங்கில் ஆகுறாங்க. அந்த வேலையில தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, அது ஒரு முக்கியமான விஷயம் தான். நிறைய விஷயம் பண்றாங்களா ப்ரோ, அதெல்லாமே ரீச் தான் கண்டிப்பா. என்னோட ஒரு ரிலேட்டிவ் அங்க இருக்கு, அங்க ஈரோடு பக்கத்துல. அவங்க முன்னாடி எல்லாம் அம்மாவை பத்தி சொல்லுவாங்க அவங்க. ஆனா இப்போ ஓகே விஜய் வந்தா சரி அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி ஆல்ரெடி எங்ககிட்ட சொன்னான். ஓகே அப்படியா, நானா சொல்ல, அவங்களே எங்ககிட்ட சொன்னாங்க. அதுவே கேட்டோம். ஓகே நிஜமா கிரவுண்ட்ல ஆல்ரெடி நியூஸ் நல்லா போயிருக்கு, நம்ம ஆளு வராரு, ஓகே அவர் வந்தா ஓட்டு போடணும் அவங்க எல்லாருமே பிளான் பண்றாங்க. அது பெரிய விஷயம் தான். இப்போ ப்ரோ இப்ப எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ, நம்ம ஆரம்பிச்சது 26ல வரப்போலாம் பயங்கர எல்லா இடத்துலயும் ரீச் ஆயிடுச்சு. இல்ல மாநாடு மட்டும் போடட்டும், நான் நிஜமாவே பெரிய ஹைப் ஆயிடும். நிஜமா சொல்றேன். அதுக்குதான் வெயிட்டிங் எல்லாரும். ஐ திங்க் நானும் வெயிட் பண்றேன்.
மாநாடு இருக்குது. மாநாடுக்கு அப்புறம் வந்து நிச்சயமா ஒரு பெரிய ரீச் இருக்கும். டாக் ஆஃப் த டவுனா ஷூரா அவர் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் நடை இப்ப இதெல்லாம் அவர் இருக்கு, ஃபீல்டில் இறங்குவார் 236 சையத். இதுலயும் இல்ல சையத், மக்கள் அவர் சந்திப்பு. ஃபீல்டில் இறங்கும் போது இன்னும் ரீச் ஆக போகுது. அவர் ஃபீல்டுக்கே வரல, அப்பவே இவங்க இப்படி பயப்படுறாங்க. அவர் ஃபீல்டுக்கே வரல, காலே வைக்கல, இன்னும் ஃபீல்டுல மட்டும் இறங்கட்டும். இதுக்கே அவ்வளவு ரீச் இருக்கு. அதெல்லாம் இறங்குவாரு ப்ரோ. இறங்குவாரு நெக்ஸ்ட் பெரிய இயர் பிரச்சனை. செம்மையா நான் இருக்கும். சொல்றேன், அந்த டைமுக்கு இப்பவே நடுங்குறாங்க சொல்றேன் எல்லாருமே. அவர் தான் வரட்டும், வெயிட் ஆமா ஆமா, பண்ணுங்க. ட்ரூ ட்ரூ. இறங்குறதுக்கு முன்னாடியே பயங்கர இது இருக்கு. அவர் மட்டும் இறங்கட்டும். நிஜமா செம்ம ஹைப் இருக்க போகுது. பொலிட்டிக்ஸ்ல செம்ம ஹைப் வரப்போகுது. அந்த 20s to 30s பீப்புள் எல்லாருமே பொலிட்டிக்ஸ் பார்க்க போறாங்க. அதுதான் பெரிய விஷயம். நார்மலா அப்படி வரமாட்டாங்க. ஆமா ஆமா. 20 years to 30 years இருக்கப்பட்டவங்க எல்லாரும் வரமாட்டாங்க. ஆனா இப்ப இல்ல வருவாங்க. நியூ ஓட்டர்ஸே எல்லாருமே விஜயனாதான். எனக்கு தெரிஞ்சு இந்த 18 எல்லாம் இருப்பாங்களே, கரெக்ட். 3ல இருந்து ஒரு 8 7 வரைக்கும் வச்சுப்போம் பிறந்த இல்ல பசங்க பிரச்சனை, எல்லாருமே. நார்மலாவே எல்லாரும் 18 to 20 இயர்ஸ்க்கு எல்லாருக்குமே அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நிஜமாவே அவங்களுக்கு பொலிட்டிக்ஸ் ஓகே, ஓட்டு ஆமாமா. போடணும், மேக்சிமம் ஒரு 20 to 30% இருந்தா பெரிய விஷயம் அதுவே. அறைவா எனக்கு ப்ரோ, எனக்குலாம் என்ன ப்ரோ இருக்கு? நானே இதுக்குன்னே நான் சும்மா இப்பெல்லாம் இதுவே பாக்குறது இந்த நியூஸ் 20 to எல்லாம். 30% விஜய் வந்தானா, நிஜமாவே தலைவர் வந்தானா இப்படி ஒரு 60 to 70% புல் பண்ண போறாரு அந்த 20 to 30. அதுதான் நம்ம மெயின் வின் நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? மெஜாரிட்டி பர்சன்டே சரி, அங்கதான் இல்ல இருக்கும். இல்ல இப்போ இன்னொன்னு, அந்த இப்போ அந்த பர்சன்ட் தளபதி நிறைய பேர் இருக்காங்க. இல்ல தளபதி இது ஆரம்பிச்சு செகண்ட் இயரா தேர்ட் இயரா? என்னது எது ப்ரோ? உலக பட்டினி தினம் செகண்ட் செகண்ட் இயர் நினைக்கிறேன். செகண்ட் இயர். லாஸ்ட் இயர் இது 2023 சண்டே வந்தது லாஸ்ட் இயர். அதுக்கு முன்னாடி பண்ணாரா இதான் ஃபர்ஸ்ட் ஆமா டைம், ஆமா. ஃபர்ஸ்ட் செகண்ட் இயரான்னு கேக்குறேன். இல்ல இல்ல, எனக்கு ஆக்சுவலா லாஸ்ட் இயர் தான் தெரியும். ஆமா, நான் இல்ல அதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க, பட் இது அனௌன்ஸ் பண்ணி இப்போதைக்கு பண்ணது செகண்ட் இயர் தான். கரெக்ட் தான் கேங்க. இந்த பர்டிகுலர் அதுதான் டேட் அதான். மையப்படுத்தி வந்துட்டு பண்ணது இப்பதான் செகண்ட் இயர். அவங்க உதவிகள், அன்னதானங்கள், இதெல்லாம் வந்து இல்ல நிறைய அதெல்லாம் பண்ணிருக்காங்க. இல்ல 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 ராஜேஷ், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். பட் 2023 28 ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது லெட்டரோட. ஓவரா வந்து நம்ம நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த டைம் தான் எல்லாம் ஒருங்கிணைந்து பண்ணது. இது செகண்ட் இயர் ஃபுல் ஃபிளஜ்டா கன்வீனியன்ஸா பண்றோம், அவ்வளவுதான். ஆனா இந்த வாட்டி டைரக்டா டிவிக்கே அவரு பேஜ்ல கூட போடல. கட்சி ஆரம்பிச்சோன்னு இது 2வது வருஷம், சாரி ஃபர்ஸ்ட் வருஷம். பட் ஆஸ் தளபதி விஜயா ஸ்டார்ட் பண்ணது 2 வருஷம். ஆனா அவர் டைரக்டா போஸ்ட் போடல இந்த வாட்டி. போஸ்ட் போடல. அது லெட்டர்ல புசியானந்துடைய இதுல இருந்து அவருடைய அறிவுறுத்தலின் பேர்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு. பொதுச் செயலாளர் போட்டிருக்காரு. ஆமா, அது நார்மலா பப்ளிசைஸ் பண்றதுக்கு அவர் விரும்பல இந்த வாட்டி. ஓகே, நார்மலாவே எல்லாரும் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இல்ல போன வருஷம் வந்துட்டு, அதாவது இந்த வருஷமா போன வருஷமும் புஷி ஆனந்த் இதுல இருந்தா வந்தது. இல்ல லாஸ்ட் இயர் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி இனாகரேட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த இயர் ஆட்டோமேட்டிக்கா டிவிக்கு அந்த டீம், நம்மளோட எல்லா டீம் பீப்புளும் சேர்ந்து ஒன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம மைண்ட்ல நம்ம இனிமேல் அதை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது, நம்ம அந்த டேட்டும் அந்த இதுவும் வந்து எவ்ரி இயர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அது நமக்கு தேவை. ஆமா கரெக்ட். இந்த உலக பட்டினி தினமும் இனி வருஷம் இது இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு கல்வி விருது வழங்கும் விழாவும் இனி வருஷம் வந்துட்டு ஜூன் மாசம் ஆச்சுன்னா, ஜூன் 2nd வீக்னா வந்துட்டு கல்வி விருது வழங்கும் விழா கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இது எல்லா ஃபேன்ஸும் நமக்கு அப்புறம் இப்போ நீ நான்லாம் நமக்கெல்லாம் வயசானாலும் இங்க இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் அதை அப்டேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான் இதை ஜஸ்ட் நான் பதிவு பண்றேன், அவ்வளவுதான். நல்ல விஷயம் தான். கரெக்ட். அது என்ன நீ நான் வயசானவங்க? யோ, உனக்கு என்ன வயசு? என்ன உனக்கு என்ன 30 40 நெருங்க போகுது? கிங் ஆஃப் சென்னையை விட இங்க இருக்கிற எல்லாரும் வயசு ராஜேஷ் 26 வயசா? இவனோட இல்ல இவனோட அனிருத் கிங் ஆஃப் சென்னை அண்ணா உங்களுக்கு 45 வயசு. உங்களுக்கு 50 நினைக்கிறேன். 46 வயசுடா. எனக்கு 78ல பிறந்தேன். 46 வயசுடா. 46னா உங்களோட எல்லாம் சின்ன பசங்க. அததான் சொல்றேன். அது ராஜேஷ் வந்து 40 கிட்ட வந்திருப்பாரு, ஆனா போய் சொல்றாப்ல. இல்ல சையது ப்ரோ கன்ஃபார்ம் பண்ணேன். பிரசன்னா 46 வயசுனா வந்துட்டு திமுக இளைஞரணி மாநாடு இளைஞரணி தலைவரா இருக்கிற உதயநிதி வயசு தான் அவருக்கும். அவரை மட்டும் இளைஞரை ஏத்துக்க மாட்டீங்களா? யார? உதயநிதியை மட்டும் இளைஞரா ஏத்துக்கிறாங்க, இவங்க உங்களை ஏத்துக்கிட மாட்டாங்களா? என்ன செய்யுது ப்ரோ? நியாயமான கேள்விதான், ஏத்துக்கதான் செய்யணும்.
யாரு சையது ப்ரோவே 46 தான். சையத் ப்ரோ So, உங்க அவர் ஏஜ் மேட்ச் ஒத்துப்பாரு. ஆகுதா கிங் ஆஃப் சென்னை கூட? ஏய் நான் சையது 1990ங்க 1990 பாரு 34 அவன் வயசு 11 இல்ல பாரு 12 வருஷம் எப்பா மைனஸ் ஒரே பண்ணிட்டான். ஒரு 12 வருஷம் மைனஸ் பண்ணிட்டான்ப்பா. ஆமா நான் உருட்டு உருட்டுறீங்க. 34 வயசு ஆகுது. ஆமா இந்த வாட்டி தளபதி பர்த்டேக்கு ஏதோ பெருசா பிளான் பண்ணுவாங்களோ எல்லாரும்? மாநாடு இருக்குதுல்ல. இல்ல எனக்கு டைரக்டா தெரிஞ்சு மாநாடு தானா? இல்ல சேது ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஜூன் 22 வந்துட்டு சாட்டர்டே வருது. ஏன்னா அன்னைக்கு தான் வந்துட்டு இந்த கல்வி விருது விழாவும் ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தோணுது. சரி அன்னைக்கு வைக்க மாட்டாங்க, மேபி சண்டே வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சண்டே வைக்க மாட்டாங்க. சண்டே போன வாட்டியும் சாட்டர்டே தான் வச்சாங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்கூல் ஓப்பன் ஆயிருது. ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு சண்டே வச்சாங்கன்னா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறதுக்கு இதெல்லாம் வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாம் கஷ்டமா இருக்கும். சாட்டர்டே தான் வைப்பாங்க. போன தடவை அதை மீன் பண்ணி தான் வந்துட்டு சாட்டர்டே வச்சாங்க. அப்படியா? போன தடவை ஜூன் 27 வச்சாங்க. ஆனா 22 வைக்க மாட்டாங்க. செய்ய ஜூன் பர்த்டே 27 வைக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். முன்னாடியே வச்சுட்டாங்க. ஆனா இந்த தடவை வந்துட்டு ஆட்டோ சாட்டர்டே தான் பர்த்டே வருது. அதனால அந்த இதுல வைப்பாங்கன்னு இல்ல எனக்கு இல்ல தோணுது. நான் என்ன சொல்ல, லாஸ்ட் இயர் எந்த டேட்ல வச்சாங்க, எந்த மாசம், ஓகே எந்த டேட்? ஜூன் மாசம் தான். அவர் பிறந்த நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சாங்க. 17 அதே 18 மாதிரி தான் கரெக்டா? வரும். எனக்கு தெரிஞ்சு 17 18 நினைக்கிறேன். அந்த டேட் தாங்க. அதான் ஒரு வாரத்துக்கு ராஜேஷ் ப்ரோ அப்போதைக்கும் ஐ திங்க் கோட்டோட ஷூட்டிங் கூட முடிஞ்சிடும்ல ஜூன் எல்லாம் ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சிடும். செகண்ட் வீக்ல. அப்ப கரெக்டா செகண்ட் வீக்ல வரும் பாத்துங்க. இந்த வாட்டியும் சேம் அதே பிளான் தான் வரும். அவர் பிளானிங் எல்லாம் அதே மாதிரி தான் பண்ணி தான் வருவாரு. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ஜூன் மந்த் அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. பட் அதை கரெக்டா வந்து சொன்னார்ல, ஆல்ரெடி எல்லாமே வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி அந்த இதெல்லாம் நேம் லிஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. அது என்ன வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மார்க் ஷீட் இதெல்லாமே வந்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஃபுல்லா சரி ப்ரோ, அன்னைக்கு ஃபுல்லாமே எல்லாமே எப்படியும் சாட்டர்டே தான் இருக்கும் காலையில இருந்து. ஆனா போன வருஷம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைவ் போட்டு ஒவ்வொரு அந்த சின்ன சின்ன மூமெண்ட் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. குட்டி குட்டி மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லுக்காவும் வந்துட்டு ஆனா பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஒரு புது லுக்கை பார்க்க முடிஞ்சது. ராஜேஷ் போன தடவை வந்து மண்டபம் சொன்னாங்களே, இந்த தடவை பாரு எல்லாரும் போய் நிக்க போறாங்க. லாஸ்ட் இயர் நமக்கு இந்த இது வந்துருந்துச்சு இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் போஸ்டர் வந்துருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாளும் நம்ம தான் இல்ல நான் ரெடி பாட்டு வந்ததுக்கு அப்புறம் தம்பி. இல்ல நான் ரெடி பாட்டுலாம் வரல bro. பாட்டு வந்ததுக்கு அப்புறமா வரதுக்கு முன்னாடி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன். முன்னாடி போஸ்டர் தான் ஒரு லுக் மட்டும் வந்துருந்துச்சு ப்ரோ. நான் ரெடி போஸ்டர் புது லுக். போஸ்டருக்கு அப்புறம் தான் வந்தாரு. இந்த வருஷமும் ஒரு பாட்டு இருக்குது செகண்ட் சிங்கிள். ஆனா சரி அது சையது ப்ரோ அது எப்படி 22 செகண்ட் சிங்கிளா இல்ல டீசரா? இல்ல நான் அது இல்ல எனக்கு செகண்ட் சிங்கிள். இங்க யுவன் கண்ணி இருக்காங்களாப்பா? இருக்காங்க சொல்லுங்க. இருக்கும் ப்ரோ. ஏன்னா எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் யுவன் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு ஆல்ரெடி வந்துருச்சுல ப்ரோ. எனக்கு வந்து நல்லா வரணும். பிடிக்கலையா அது உங்களுக்கு? யோ எனக்கு நல்லா வரணும் புரியுதா? எனக்கு நல்லா வரணும் அப்படின்னு சொல்றேன். நல்லா வந்துரும், அதெல்லாம் வந்துரும். ஒரு பாயிண்ட் சொல்றேன், இல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இவனோட இந்த பீக் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்மளோட இந்த அந்த அந்த மங்காத்தாவோ இல்ல பில்லா அந்த ஒரு பிஜிஎம் ஒரு பாயிண்ட் இருக்கு பத்தியா, ஒரு பீக் பாயிண்ட். அதுக்கப்புறம் வர எல்லா படமும் அந்த மாதிரி போட்டுருவான். சாங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வராது. இல்ல இப்போ அந்த கேங்ஸ்டர் இல்ல நீ என்னதான் சொன்னாலும் அந்த கேங்ஸ்டர் பாட்டா இருந்தாலும் சரி, அதே மாதிரி அந்த உனக்குள்ளே மிருகம் வந்து இதெல்லாம் வந்து அது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு சாங் தான். ஆனா நான் மியூசிக் வரைக்கும் பேசுறேன், நீ தலையை வச்சு பேசுறேன்னு நினைச்சுக்காத. நான் இதே மாதிரி மங்கா தலைன்னு சொன்னா பிஜிஎம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பில்லா 1ல பாத்தீங்கன்னா அந்த வெத்தலையை போட்டண்டி சாங் ஆகட்டும், அதுல இருக்கிற அந்த அங்க இருக்கிற பிளேவர் கூட ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எனக்கு என்னன்னா அந்த பீக்ல இருக்க அந்த ஸ்டார்டம் அந்த போட்ட அதே இல்ல இப்ப தளபதி 100 மடங்கு மேல இருக்கும்போது அவருக்கு என்ன போடுவாருன்றதான் என் பாயிண்ட், கொஸ்டின் மார்க். ஏன்னா அப்படியே ரிவர்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா
இப்போ எக்ஸாம்பிள் கருடன் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பிஜிஎம் சொல்றாங்களா சொல்றோம். ஏன்னா ஒரு ஒரு நார்மல் ஆக்டருக்கு நீ ஹைப்பா ஒரு பிஜிஎம் போட்டீங்கன்னா அது டபுள் மடங்கா தெரியும். பட் தளபதியே டாப்ல இருக்காரு. அவருக்கு நீ எப்படி நீ அதை கம்பீட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தமன் அதை ஓவர் கம் பண்ணி ஓவர்வெல் பண்ணிட்டான் வாரிசுலலாம். ஒரு ஒரு சீக்வன்ஸுக்கும் அந்த சின்ன பிட்டை கூட அவன் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பான். பட் இந்த மொமெண்ட்டை இவர் எப்படி கேப்சர் பண்ணுவார்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கணும் ப்ரோ. அதான் பண்ணிடுவாருங்க. இப்போ வந்த பாட்டு நல்லா தானங்க இருக்குது. ஏயா நான் இவ்வளவு தூரம் தம்மு கட்டி பேசுறேன், அதுக்கு பண்ணிடுவாரு மொட்டையா சொல்றதுக்காக இவ்வளவு நேரம் பேசுறேன். ஏன் இப்படி பண்றீங்க? நாங்களும் தம்மு கட்டியா என்ன பேசுவோம். என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? புரியல. ஏங்க பாட்டு பிஜிஎம் இதெல்லாம் என்னங்க இது? இதெல்லாம் வரும், கரெக்டா தான் வரும். வரும். நான் சொன்னதுக்கு ஆமா இதெல்லாம் இந்த மாதிரி தான் வேணும்னு நினைக்கிறது கரெக்ட். அதெல்லாம் இந்த பாருங்க தினா, ஸ்ரீகாந்த் தேவா இவங்களெல்லாம் வச்சு ஹிட் கொடுத்துருக்குறோம். அங்க வந்துட்டு அவர் நடந்து வரும்போது என்ன பிஜிஎம் போட்டாலும் அந்த பிஜிஎம் நல்லா தான் இருக்கும். அவரு பேசுறத பார்த்தா அவருக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீங்க எதுக்கு இவ்வளவு தம் கட்டி பேசுறீங்க? ஐயோ தெரியாதரமா சொல்லிட்டேன். புரியுது. ஏய் விசில் போடு பாட்டு நல்லாதான் இருக்கு, நான் அதை சொல்லல. நல்லாதான் இருக்குதுன்னா எனக்கு புரியலையே. எனக்கு என்ன சொல்ல வரீங்க? நல்லா இருக்கு, உழைச்சு பேசுங்க ப்ரோ. நாங்க சும்மா அடிக்கலாம் மாட்டோம், சொல்லுங்க. டேய் எனக்கு எனக்கு தளபதி பாட்டுல இப்படி என்கிட்ட ஏன்டா இதெல்லாம் கேக்குறீங்க? தளபதினாலே நீங்க வந்துட்டு இது சொல்லிருங்க பாப்போம். விசில் போடுவா நான் ரெடியா? ரெண்டுல ஒண்ணு சூஸ் பண்ண சொன்னா எதை சூஸ் பண்ணீங்க நீங்க? நான் ரெடி தான். அப்ப முடிஞ்சிருச்சு. நீங்க அப்படித்தான் பேசுவீங்க. நீங்க வேற என்ன உங்ககிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நீங்க என்னைக்கு பில்லா மங்காத்தாவெல்லாம் எடுத்துட்டு வந்து எனக்கு அந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்களோ, இனிமே வேற என்னங்க உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும்? நான் ரெடி வந்து இப்ப இருக்க மொமெண்டம்க்கு தளபதி பாட்டு அதுவும் கனெக்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதெல்லாம் இல்ல, அப்பெல்லாம் எப்படி சொல்லலாம்? விசில் போடுதான். நான் ரெடியா விசில் போடா, அது சொல்லுங்க. எனக்கு வேற மாதிரி எனக்கு யோசனை. இப்ப இருக்கிற மொமெண்டம் அது விசில் மாதிரி போடு வைப்பு எங்களுக்கு வேற மாதிரி. இப்போ உள்ள மொமெண்டம் விசில் போடு தான் சொல்லணும். நீங்க மாத்தி சொல்றீங்க. விசில் போடு இல்ல, விசில் போடுன்றது வந்து நான் வந்து என்ன குறை கண்டுட்டீங்க அதுல? குறை கண்டுபிடிக்கலடா டேய். எனக்கு எனக்கு நானு விசில் போடு நான் ரெடின்னு கேட்டா எனக்கு நான் ரெடி வந்து வேற மாதிரி எனக்கு கனெக்ட்னு சொல்றா, புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களடா. ஏய் இதுலயாவது அரசியல் பார்ட்டி கேம்பெயின் நம்ம உருவானதுக்கு நமக்கு வந்துட்டு கேஓசி ப்ரோ. சரி அதை விடுங்க. நான் கேக்குறேன், ஆலப்புறம் தமிழனா இல்ல நான் ரெடியா அது சொல்லுங்க. இப்ப பிடிச்சிடறேன். நான் ரெடியா ஆலப்புறம் தமிழன்டா. சரி ஆலப்புறம் தமிழ் நான் ரெடி பிடிச்சிருக்கு. சரி ஓகே. இல்ல ஐயோ இல்லையா கிங் ஆப்ஷன் இந்த 2K கிட்ஸ் தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்களுமே எப்படி பேசுவீங்க? நம்ம தளபதி பாடத்தை வரைக்கும் இல்ல என்னைக்கு வந்து பில்லா மங்காத்தா அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்படியே அதுலயே எனக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏய் நான் அப்படி சொல்ல இல்ல அது தப்பு இல்லையா? மேல பேசுறதுக்கு இதுல ஒண்ணு இல்ல சொல்றேன். அதாவது வாரிசுலயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும் ஜிமிக்கி பொண்ணு பாட்டு நல்ல கிளிக் ஆகிட்டு. ஆனா நம்ம அப்ப சொன்னா நம்மளை கடிப்பானுங்கிட்டு நான் அமைதியா இருந்துட்டேன். ஆனா படம் வந்ததுக்கு அப்புறம் எந்த பாட்டு கிளிக் ஆச்சு? ஜிமிக்கி பொண்ணு வந்து அந்த ஸ்டெப். ஜிமிக்கி பொண்ணு தீ தளபதி வந்து வந்தவனே ஹிட், எப்பவுமே ஹிட் தான். இல்ல நான் என்ன எதை வச்சு சொல்றேன்னா, அந்த ஸ்டெப்ப ஒரு சுமாரான பாட்டு கூடன்னு சொல்ல முடியாது, நல்ல பாட்டு தான். ஆனா விசுவலா வந்துட்டு அதை வந்துட்டு வேற மாதிரி காட்டுறதுல தளபதி அவ்வளவுதான். நீங்க போக்கிரி படத்துல வந்துட்டு மாம்பழமா பாட்டு தான் வந்துட்டு படம் வரதுக்கு முன்னாடி நல்லா ஃபேமஸா இருக்கு. ஆனா படம் வந்ததுக்கு அப்புறம் டோல் தளபதியே வந்துட்டு எனக்கு அந்த படத்துல டோல் பாட்டு தான் பிடிக்கும்னு சொல்லுவாரு. என்ன இந்த பாட்டை பிடிச்சிருக்குன்னு சொல்றான்னு பார்த்தா அதை விசுவலா பாக்குறப்பதான் அதோட இதே தெரியுது. அந்த டான்ஸ் ஸ்டெப் மூவ்மெண்ட் சின்ன சின்ன கியூட்டான விஷயங்கள். அதுவும் இந்த பாட்டுல வந்துட்டு தளபதி கூட பிரசாந்த் பிரபுதேவாலாம் ஆடுறாங்க. அப்ப அந்த பாட்டோட ரீச் எந்த அளவுக்கு வீடு ஆஃப்டர் படம் வந்தது ப்ரோ. இதுவே நிறைய ஹிட் ஆன சாங்ஸ் எல்லாம் எடுத்து வாத்தி கம்மிங் ஸ்டார்டிங்ல அடிச்சானுங்க, கடைசியில அது பெரிய ஹிட். எனக்கு பிடிக்கும்டா அந்த பாட்டு.
சரி இருங்க ப்ரோ, உங்களை கேட்கல, நான் சொல்றது இல்ல பொதுவா உங்களுக்கு சொல்றேன், வாத்தி அடிச்சது கம்மிங் ஃபர்ஸ்ட்ல சொல்றேன். இருந்து அப்புறம் பிடிக்கும், விசில் போட பிடிக்காது இல்லையா? அதானே உங்க நிலைப்பாடு? அடையோ போயாயோ நான் இல்ல விசில் போட கேக்குறேன், ஜஸ்ட் பிடிக்கும் யோ. தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். இப்ப நான் ரெடி, இப்ப இப்ப நான் எப்படி சொல்லட்டுமா, நான் ரெடி விசில் போட பிடிக்கும், நான் ரெடி பிடிக்கும் அப்படி சொல்லணும்னு நினைக்கிறியா, இல்ல இல்ல விசில் இப்ப போட்டு நல்லா அதெல்லாம் இல்லைன்னு விடுங்க, சொல்லணும்னு நினைக்கிறியா? கம்பாரிசன் எல்லாம் விட்டுருங்க. கிங் ஆஃப் சென்னை உங்களுக்கு தனியா எடுத்துக்கிறோம். விசில் போட பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா, அது மட்டும் சொல்லுங்க. எந்த கம்பாரிசன் தேவை. பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப ஏன் நீங்க வந்து எனக்கு அது வந்துடணும், எனக்கு அப்படி நல்லா வந்துடணும், எனக்கு நல்லா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன காரணம்? வந்துடணுன்ற ஏற்கனவே பாயிண்ட் என்ன தெரியுமா, எனக்கு என்ன தெரியுமா, இல்ல நான் நிறைய ஏற்கனவே விசில் போட நல்லா டேய் இருக்குதுங்கிறீங்க. டேய் அரவிந்தன் படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜா ஒர்க்கை நான் பார்த்தவன். ஓகேவா, எனக்கு தெரியும் தியேட்டர்ல அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு. நான் அந்த மாதிரி எதிர்பார்க்கறேன் நிறைய. ஏஆர்எம்மனை விட அரவிந்தன்ல ஒரு 3 பாட்டு சொல்லுங்க. 100 மடங்கு எதிர்பார்க்கறேன். அதை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அரவிந்தன்ல ஒரு 3 பாட்டு சொல்லுங்க. ப்ரோ அரவிந்தன் ஒரு விடுங்க, படம் இருக்குன்னு மழுப்பாதீங்க, தெரியுமா? விடுங்க. முதல்ல அரவிந்தன் ஒரு படம் இருக்கு தெரியுமா? சரி விடுங்க ஆட்டம் விடுங்க தேனா விடுங்க. வேலையை திரும்பியே 10 வாட்டி பார்த்தாரு. தெரியுமா தெரியாதா? தலைவரே, அவரும் உங்க செட்டு தான். அவர் 3 பாட்டு தலைவரே, கேட்கிறார், சொல்லுங்க, அது தலைவரே சொல்லுங்க. அரவிந்தன்ல 3 பாட்டு சொல்லுங்கன்னு உங்களை நோக்கி நான் கேள்வி வச்சிருக்கேன். நீங்க அரவிந்தன் ஈர படம் ஈர இருக்குது எனக்கு ஈரநிலா ஈரநிலா பாட்டு சொல்லு. ஈரநிலா ஈரநிலா வேற விழிகளில் என்கிட்ட பேசுறீங்க மானாட்டம் நீ. தேனாட்டம் பந்தலாட்டம் அப்புறம் என்ன நெஞ்சுக்குள் போ. அரவிந்தன் தெரியுமான்னு என்கிட்ட கேக்குறீங்களா நீங்க? டேய், அப்ப நீ யுவன் என்ன ப்ரோ சன்னி. போட்டி டேய், போட்டுட்டு இல்ல இருக்கீங்க? இல்ல இப்ப பேசுறது வந்து கார்த்தியா ஏன் சையதா, அவரு பெரிய பாய் எனக்கு கம்மி. யார் பேசுறதுன்னு தெரியலடா. சையது ப்ரோ, சையது ப்ரோ. சரி, கிங் ஆஃப் சென்னை நல்லா வரும், பாட்டெல்லாம் நல்லா போடுவாரு. நீங்க ஏய் நல்லா அந்த யுவன் வரணும் சங்கர் தான்டா ராஜா, ஆசை. நான் டேய் எதனால சொல்றேன், நான் உங்களை கலாய்க்கலாம் இல்ல, நான் எதனால சொல்றேன்னு நான் கேளுங்க. எனக்கு என்ன தெரியுமா, அந்த அந்த வாரிசுல மாதிரி ஒரு மைண்ட் தேவர் செட்ல இருக்கிறீங்க. இவன் வந்து இதாவாது அப்படியா, அந்த மாதிரி அப்படி இந்த நெகட்டிவ் அப்படி தாட் இல்லடா. ப்ராசஸ்லயே ரெண்டு இத போவாதீங்க. இந்த 2 கம்னாட்டி 2 படம் இது ஆமைக்கு போட்டால அன்னில இருந்து எனக்கு காண்டாவுதுடா. ஆமைக்கு போட்டதுதான் புட்டுக்குச்சே ப்ரோ ரீசெண்டா. அதுதான் காண்டாவுது. அது எதுக்கு ப்ரோ காண்டாவுறீங்க? அவனுக்கு அனிருத் போட்டா கூட தான் இப்ப புட்டுக்கும், அதெல்லாம் மேட்ரு கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. எனக்கு 100 மடங்கு மேல இருக்கணும், அவ்வளவுதான். ஈவன் பண்ணும், எனக்கு அதான் ஆசை. நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அவ்வளோ. இல்ல 100 மடங்கு மேல இருக்குதுங்கிறத நீங்க ஒத்துக்குருவீங்களா முதல்ல? அது எனக்கு தெரியல, அதுதான் பிரச்சனை. அந்த மைண்ட் செட் தான் பிரச்சனைங்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. பைத்தியம், எக்ஸ்பெக்ட் 100 மடங்கு இருக்கணும், வேணும், இன்னும் எதிர்பார்க்கறேன்ற. இப்போ விசில் போடு, நம்ம ஒண்ணு இது திருப்தின்னு எடுத்துக்கிறது. இன்னும் 4 பாட்டு இருக்கு, பிஜிஎம் இருக்கு, ரீ ரெக்கார்டிங் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. எனக்கு இப்ப அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு விசில் இல்ல, ஆசைப்படுறேன். நான் உண்மையிலேயே நான் வந்து வம்பு பண்ணணும்டோ இதுக்கும் எனக்கு உங்களுக்கு விசில் போடு திருப்தியா இல்ல, அப்படித்தானே? அதுதானே நீங்க சொல்ல வரீங்க? விசில் போடு திருப்தி, டேய் அந்த மொமெண்டோ திருப்திடா. அவர் இவ்வளவு நேரம் பேசுறத பார்த்தாலே தெரியலையாண்ணா. நீ என்ன ஒத்துக்க மாட்டீங்க? சொல்லிட்டு போ. உடைச்சு ஆமா எனக்கு பேசுங்க bro. பிடிக்கல, இதுல என்ன எனக்கு இருக்கு? வந்து கிங் ஆஃப் சென்னை விசில் அண்ணன், போடு உங்களை யார் இங்க விசில் போடு ரேகிங் பண்ணல? பிடிச்சிருக்கு பாரு, விசில் போடு பிடிச்சிருக்குன்ற பாயிண்ட் பிடிச்சிருக்கு. பட் நமக்கு வந்து நான் இது ஒண்ணு மட்டும் அதான் வச்சுட்டு பட் எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி விடுங்க, நீங்க எப்படி சொல்ல மாட்டீங்க ப்ரோ? முழு ஆல்பமே வரல, ஒன்ன மட்டும் வச்சு எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும்னா நான் உளறிட்டு இருக்கேன். 100% உனக்கு திருப்தி ஆச்சா சொல்லு. இப்ப வந்து எனக்கு திருப்திடா, எனக்கு திருப்தி. இந்த கிங் ஆஃப் சென்னை இப்ப எக்ஸ்பிரிட்ட கேட்டான்னு வைங்க, விசில் போட பாட்டு பிடிச்சேன்றான். ஏன்னா அவன் மும்பை ஃபேன், அவனுக்கு பிடிக்காது. ஓகேவா? அதே விசில் மாதிரி போடு சரணத்தை பாடுங்க. இப்போ இருங்க, வரேன், இருங்க. விசில் போடு. டேய், இருங்க, நான் நான் சிஎஸ்கே எப்ப விசில் போட பிடிக்கலன்னு பிடிக்கும் போடா. நான் எப்ப சிஎஸ்கே பிடிக்கலன்னு விசில் போட பிடிக்கும் போடா. இது என்ன கிங் ஆஃப் புதுசா சென்னை, இருக்கு? நான் எப்ப சொன்னேன்? கிங் ஆஃப் சென்னை விசில் போடு உடைய சரணத்தை பாடுங்க. எக்ஸ்பிரி சும்மா சொன்னேன். அது விசில் போடு சரணத்தை பாடுங்களா? ம். டேய் சரணத்தை பிடிச்சிருக்குதுன்னா அது பாடுங்க. உங்க மைண்ட்ல இருந்திருக்கும்ல. அது அப்ப அடிக்கடி கேக்குறீங்களா? மைண்ட்ல இருக்குதா அந்த பாட்டு? அட்லீஸ்ட் பாடாது கேட்கல. தெரியுமா? ஏ தண்ணீலா ஊருக்குள்ள குயிலுங்க ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பாட்டெல்லாம் இருங்க, அதெல்லாம் கேட்பதில்ல நடுவுல வேணாம். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பாடுங்க. அது பாடுங்க. அத நீங்க பாடுங்க. பாட்டே கேட்கல, யோசின நீங்க பாட்டு நல்லா இல்லன்னு இத நினைச்சிட்டு ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. போக இங்க வேண்டியதானே? வந்து 100 மடங்கு இத வேணும், ஒத்துக்கிட்டு 200 மடங்கு போய்க்க வேணும், வேண்டியதா? கப்பு சுத்தாதீங்க ப்ளீஸ். ப்ரோ கிங் ஆஃப் சென்னை அந்த நார் உங்க 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 அனிருத் காஜியை வந்து இங்க காட்டாதீங்க, ஓகேவா? ஏய் அப்பா ஓகேவா? ஆரம்பிச்சிட்டீங்களாடா? உங்களுக்கு அணிய பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து அனிருத் ஏக்கர் வந்து இவனோட சொருவாதீங்க, காண்டாயிடுவேன் நானு. இவன் வேற அனிருத் வேற, 2 பேரும் ஒன்னா பாசாதீங்க, காண்டாயிடுவேன். அதான் உங்களுக்கு அனிருத் சரி, பிடிக்கும்னா அது யுவனா வந்து இங்க அனிருத்தா காட்டாதீங்க அது ப்ரோ. சொல்லுங்க. கேஓசி ப்ரோ, யுவனா அனிருத்தா யார் பெருசு சொல்லுங்க. யுவனா அனிருத்தா இதுல தெரிஞ்சு போயிரும். இவனா அனிருத் தான் கேட்டா, அனிருத் தான் இப்போதைக்கு, இப்போ ட்ரெண்ட் அனிருத், அவ்வளவுதான். உடஞ்சி
சோ கடை அவ்வளவுதான் தெரிஞ்சு முடிஞ்சு. போச்சு. ஏய் இரு முடிஞ்சு இரு போச்சு. இரு முடி டேய் ஈஞ்சி மணிக்கணி அப்பா போச்சு ஒரு சார், நிமிஷம் முடி இப்போ ஈஞ்சி ட்ரெண்டு போச்சு. நல்லா கேளு நல்லா கேளு. நான் வந்து இவனை வெறுக்கிறவன் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ஸ்டேஜுக்கு யாரையும் இங்க சரி வெறுக்க இதுல முடியாது. ஸ்டேஜுக்கு வாத்தி கம்மிங்ல ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. என்னது வாத்தி கம்மிங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து? வாத்தி கம்மிங்ல ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. விசில் போர்டுல தான் ஃபர்ஸ்ட் லைன் தெரியல. வாத்தி கம்மிங்ல ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க பாப்போம். ஏய் என்ன என்ன என்னடா நீங்க என்ன எக்ஸாம் வச்சுருக்கீங்க? அடி வாங்க போறீங்க நீங்க. தலைவரே நீங்க பாட்டே சொல்லு. கேட்கலங்கிறத நாங்க சொல்லிட்டு அண்ணா இருக்கிறோம். அதுல வா- எப்படிதான் ஏய் வாத்தி இங்க பாரு கம்மிங்ல இங்க ஃபர்ஸ்ட் பாரு பீட்டு லைன் தானே சொல்லுங்க. வரும், இங்க பாரு எப்படி இங்க ஃபர்ஸ்ட் பாரு லைன் நீ சொல்லுவீங்க? இந்த லைனை சொல்லு அந்த லைனை சொல்லு, என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. நீங்க ஐயோ, இல்ல இல்ல நீ ஒரு அந்த அண்ணே இங்க பாரு அண்ணே வாத்தி அப்படிலாம் இல்ல. கம்மிங்ல நான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு லைன் சொல்றேன், என்ன? நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க சொல்றேன். விசில் போடக்கூடிய சரணத்தை பாடுங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியல, அது தெரியல. நீங்க பாட்டே கேட்கல, சரியா கேட்கல. நீங்க கேட்டீங்களா? சரியா கேட்க டேய் எப்பா. கேட்காம 100 மடங்கு சரி வேணும், ஒரு 200 மடங்கு வேணும்னு இரு சொல்றீங்களா? இரு இரு நியாயமான்னு கேக்குறேன் நான். இல்ல இல்ல நானு எதிர்பார்க்கறேன்னு சொல்றது வேற, எதிர்பார்க்கறன்றது வேற, இருக்குதுன்றது. விசில் போர்டு தலைவரே வந்துச்சுடா, இன்னும் டபுள் மடங்கு கொடுத்திருக்காருல, வந்துருன்ற பாயிண்ட் நீ எடுத்துன்னு போக கூடாது. இல்ல விசில் போடுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காருல, அதையே நீங்க இன்னும் சரியா கொண்டாடலையேங்கிற. நீங்க எதிர்பார்க்கறேன்னு சொல்றீங்க. அந்த பாட்டு கொண்டாடலன்னு ஒரு உனக்கு நல்ல டேய் கொண்டாடலன்னு உனக்கு ப்ரோ தெரியுமா? பாட அதாவது தெரியலையே கொண்டாடலன்னு ப்ரோ. உனக்கு ப்ரோ தெரியுமா? நீங்க அந்த உனக்கு சரணம் என்னன்னு தெரியுமா? கேட்டா அந்த லைனே உங்களுக்கு தெரியலையே உங்களுக்கு. உனக்கு அதாவது கேஓசி ப்ரோ, அதாவது இப்போ ஒரு பாட்டு ஆல்பம் வந்ததுக்கு அப்புறம் அதை சொல்லலாம், சரி விடுங்க. ஒரு பாட்டு வந்துடுச்சு, இப்ப அடுத்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு பிடிக்கலன்னு தானே ஏய் எடுத்துக்க ஃபர்ஸ்ட் பாட்டு முடியும். பிடிக்கல அடங்குய்யல். ஏன்டா நீங்க எல்லாம் ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? ஏய், சிங்கு இது ப்ரோ ஒண்ணு இருங்க. தப்பே கிடையாது, திடீர்னு நான் திருப்பி ரவுடி சொல்றேன். பேபி மாதிரி கொண்டாந்து இறக்கிட்டானா நீங்க கிட்ட நெருங்க முடியுமா நிறுத்தால? டேய் ஏய் அப்படி இல்லை பாரு. அனிருத்தும் வேற, இவன் வேற. அது ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டு அவ்வளவுதான். அது அனிருத்தால ரெண்டுத்தையும் நெருங்க ஒண்ணு கிடையாது. முடியாது அப்படி ஆனா சொல்லுங்க. இன்னைக்கு இரு. நாங்க வேற வந்து நாங்க ரெண்டு வேற பேரும் என்ன ஒரே எது ஆளுன்னு தான் சொல்றோம். வேற டேய் எப்படி அவங்க ஒண்ணு ரெண்டு கேளு. பேரும் வேற வேற தொழில் பண்றாங்களா? டேய் அவன் வேற பைத்தியம். தொழில் தான் இரு பண்றான் இரு இரு அனிருத்து. இரு அது நான் இல்லைன்னு இரு. சொல்லல. டேய் எக்ஸ்பைரி வாய் ம் இருக்குன்னு பேசாத, ஒரு நிமிஷம் சொல்றதை கேளு. ஓகேவா? டென்ஷன் ஆகுறாரு வாய் இருக்குன்னு அது. பேசாத. நம்ம ரெண்டு பேரும் அப்புறம் நல்லா நல்லா காண்டாயிடும் நானு. தலைவா மாட்டிக்கிட்ட நீ தலைவா, தானே டேய் முகமுடிய ஏடா மாட்டி. நீங்க ஏடா நான் சொல்றது கேட்கவும் மாட்டீங்க. நீங்க எப்பவுமே எப்படி தெரியுமா, நான் சொன்னா அதுல இருந்து ஒண்ணு எடுத்து என்கிட்ட சண்டைக்கு தான் வருவீங்க. கேஓசி அதான் ஆமாடா கேஓசி கண்டிப்பா நீங்க அதான் பண்றீங்கடா. ப்ரோ நான் சண்டைக்கெல்லாம் வரல. நான் உண்மையிலேயே நீங்க நான் அதுல நிச்சயமா நீங்க விட்டுருங்க, நான் உங்ககிட்ட பேசவே வரும்ல, விட்டுருங்க. நான் எப்பவுமே இல்ல வந்தா இல்ல ஏதாவது ப்ரோ. ஒண்ணு ஒரு எடுத்து என்கிட்ட தான் பாட்டு வரீங்க சண்டைக்கு. அண்ணா அண்ணா அண்ணா, நீங்க போவாதீங்க, நான் சொல்றது கேளுங்க. இங்க இல்ல பாருங்க, இல்ல ஒரு இது பாட்டு தேவையில்லாத இது வந்திருக்குது. பிரச்சனை. ஏன்னா அந்த நான் ஒண்ணு பேசினா அது இல்ல இல்ல நீங்க ப்ரோ, வந்த வந்து என்ன பாட்டு தெரியுமா என்ன வந்த தெரியுமா பாட்டை பிரச்சனை? நீங்க சரியா கேட்கல, சரியா இல்ல நீங்க கொண்டாடல, இவ்வளவு சரியா இவ்வளவு ரிசீவ் பண்ணல. இவ்வளவு ஆனா பேசுறீங்கல்ல, அடுத்த பாட்டு அந்த 200 விசில் மடங்கு போடு. இருக்கணுங்கிறீங்க. விசில் போடுவே நீங்க கேட்கல, அப்புறம் அடுத்த பாட்டு வந்தா மட்டும் கேட்க போறீங்க. ஒருத்தனை உங்களுக்கு பிடிக்காதுன்னு முடிவு பண்ணிட்டா நீங்க ஏய் கேட்க ஆனா ஏய் மாட்டீங்க. டேய் இங்க பாரு, இந்த கேக்கல கீக்கலன்னா கொன்றும் உன்னை. அந்த நீங்க மாதிரி என்ன கேட்டிருப்பீங்க பேசாத ப்ரோ. ப்ளீஸ். சரி அப்ப பாடுங்க, சரணம் சரி வரிகளை பாடுங்க. கேட்டா சரணத்துக்கு நான் எங்க போவேங்கிற மாதிரிலாம் ஒரு ரியாக்ஷன் அவர் கொடுக்குறீங்க. கூட விசில் ரொம்ப போடு. டெக்னிக்கலா கேட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னு சொல்லுங்கன்னு தான் கேட்டேன். இவருக்கு வந்து விடுங்க விடுங்க. இவர் வந்து அனுப்பினா சொல்லுங்கண்ணா, ஸ்டார்ட் மியூசிக் ஆரம்பிக்கும்னு சொல்லுங்க. அப்பாடா டேமேஜ் வெளியே போயிட்டார். போயிட்டாரு. ஏன் ஆனா ஒண்ணு டேய் ப்ரோ அனி ஃபேன்ஸ் தொடங்கட்டுமா இப்படியா? அதிரடி கிளப்பட்டுமா. டேய் அவன் எப்படி தெரியுமா, நைஸா ஸ்பேஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிள் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் நாங்க 200% போயிட்டாரா எக்ஸ்பெக்ட் பிரசன்னா, பண்ணுவோம். போயிட்டாரு. இல்ல கேஓசி நான் உண்மையா அன்போடு பணிவோடு தெரிவிச்சு தலைவரே, உங்களை கேஓசினே நிச்சயமா 50 வயசுல அனிருத் ஃபேனா இருக்கீங்களே. ச்சே. நிச்சயமா வந்து உங்களை வந்து கார்னர் பண்ணணும்னோ இது பண்ணுங்கிறது எங்களுடைய நோக்கமோ எண்ணமோ நிலைப்பாடோ கிடையாது. வந்த பாடல் நீங்க சரியா ரிசீவ் பண்ணல. உங்களுக்கு அது வந்து அது விசில் போடுதான் இப்படி ஆயிடுச்சு, மித்த பாட்டு எனக்கு 200 மடங்கு இருக்கணும்னு நீங்க கன்வே பண்ற மாதிரி தான் நாங்க எடுத்துக்கிட்டோம். அதனாலதான் சொல்றோம், அந்த பாட்டில் நீங்க என்ன குறை கண்டுட்டீங்க, இல்ல அதை ப்ரோ, சரியா இவங்க கேட்டீங்களா? என்ன தெரியுமா பிரச்சனை? அந்த பாட்டு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு மைண்டை வந்து செட் பண்ணிக்கிட்டு அதை ஆமா கேட்கவும் ஆமா மாட்றாங்க. ஆமா. அது வந்து என்னன்னு அதேதான் அதை அதேதான். ரசிக்கவும் மாட்றாங்க. இப்ப நல்லா இல்லடா அதான் இது நம்ம அப்படின்ற. படத்துக்குன்னு இல்ல, நான் சொல்றது எந்த இப்ப அனி தவிர வேற எந்த மியூசிக் டைரக்டர் ஒரு சாங் வந்தாலுமே நல்லா இல்லைன்னு ஒரு ஐடியா முத்திர ஊத்திடுறாங்க. அந்த வெங்காயம் போடுற எடிட், கிரிக்கெட் எடிட் போடுற மாதிரி சாங்குக்கு தான் அவனுக்கு வந்து நல்லா இருக்குன்னு வாங்க. அதேதான்டா பிரசன்னா, அதுதான் உண்மை. எனக்கு edit இதுதான் பண்றது அவன் மேல கடுப்பாகுது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அனிருத் எல்லாம் அடிக்க வேண்டிய இதே கிடையாது. இந்த ஐஆர்ஆர் இப்போ ஒரு 3 சாங் வந்திருக்கு, 3 சாங்கையும் கழுவி ஊத்துறானுங்க. அது 3 சாங்குமே நல்லா தான் இருக்கு. போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. அது பாத்தியா, அது பிஜிஎம் கன்றாவியா சொதப்பி வச்சுட்டா. இரு ஃபுல் சாங் வரட்டும், செய்யலாம் அவனை மாட்டினா. கேஓசி ப்ரோ இப்போ லிரிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு, பாட போறாரு இப்போ. வாங்க கேஓசி ப்ரோ,
விசில் போடு பாடுங்க. அடி வாங்க போறீங்கடா. தப்பா எதுவும் கேட்கலையே ப்ரோ, உங்களை ஏதாவது தவறா கேட்டோமா உங்களை? டேய் சையதே, வேற ஆள் இல்லைன்னு என்கிட்ட பாட்டி பேசிட்டியா? ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி கலப்பட்டுமா. ஸ்டார்ட் பண்ணுங்க, கமான். என்ன ப்ரோ நீ என்ன விசில் போடு டேய் பிடிச்சிருக்குன்றீங்க, நீங்க ஒரு பாடுன்னு பாட்டு சொன்னா கூட நான் பாட பாட மாட்டேன்டா, மாட்டேங்கிறீங்க. போங்கடா. சரி நான் ரெடியாச்சு பாடு ப்ரோ. நான் எதுவும் பாட மாட்டேன். டேய் சாமி, நீ கூட சேர்ந்து சப்போர்ட் பண்றியா? மிளக தட்டி முட்டி குழம்புல கொதிக்குது பார் அந்த தெரியுமா காலழகு. இது? தெரியுமா ப்ரோ? அந்த சரி இது தெரியுமா? சரி இது சரி தெரியுமா? இவங்கலாம் இது என்ன பாட்டுன்னு தெரியுமா? இல்ல இவங்கலாம் அவருதான் நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன். தளபதி ஏற்கனவே யுவன் சங்கர் ராஜா போட்ட மியூசிக் புதிய கீதை, அதுல இருந்து ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். சரி இதை சொல்லுங்க. நீங்க யுவன் ஃபேன் தானே? அனிருத் ஃபேன் தானே? இதை சொல்லுங்க. தெரியல. அண்ணாமலை தம்பி இங்க ஆட வந்து அந்த பாட்டை சொல்றியாடா நீ? அப்ப கூட ரஜினிகாந்த் உடைய ரெஃபரன்ஸ்ல இருக்கிற பாட்டு தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு ஓய்யா நான் ஓடும் நதி போ, மெர்க்குரி பூவே இருக்கு, வசியக்காரி இருக்கு, என்கிட்டயே வாடா டேய். அதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? மெர்க்குரி பூவே இருக்கு, வசியக்காரி இருக்கு. ஓடு ஓடு. அதுக்கப்புறம் தான் வந்து இவன் மேல வன்மம் அதிகமாயிருக்கு உங்களுக்கு, மங்காத்தா போட்டதுக்கு அப்புறம். அப்படிதானே? அப்படி அந்த காண்டு இருக்குடா, சத்தியமா இருக்குடா எனக்கு சில டைம். அதான் இப்ப பிடிக்கல. புறம்போக்கு ஏன்டா நம்ம தளபதிக்கு. ஆனா இங்க பாடுறா, ஆனா எக்ஸ்பீரி. ஆனா அந்த என்ன படம் வரும்போது தெரியுமா இது? சரி அப்ப அனிருத்தோட நாரடி மட்டும் பிடிச்சிருக்கா? அது ஏண்டா தளபதிக்கு மீறி, டேய் தளபதியை மீறி தான்டா எல்லா மியூசிக்கும் பைத்தியங்களா. தளபதியை மீறி தான் எல்லா மியூசிக்கும் பைத்தியம், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் சொல்றதுங்களே, தளபதி மீறி தான் எல்லா மியூசிக்கும், அதை முதல் தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் எல்லாருமே எங்களுக்கு தெரியும். அதனால நீங்க அப்படி பேசலையே. விசில் போடா நான் ரெடியான்னு கேட்டதுக்கு நான் ரெடின்னு சொன்னது. ஏன்னா இன்னைக்கு அந்த மொமெண்டம் நல்லா இருக்குடா, அது அவர் சொல்றது அந்த பாயிண்ட், அந்த டைம்ல அந்த பாட்டு அந்த நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான். விசில் போடு பாயிண்ட் பாத்தீங்கன்னா இப்ப அந்த மொமெண்டம் கிராஷ், அதுவும் நல்லா தான் இருக்கு. நான் அது சொல்ல அதுக்கப்புறம் நான் ரெடின்றது அங்க கிளிக் ஆகுது. இப்ப மொமெண்டம் வந்து விசில் போடுது கிளிக் ஆகுது. பாரு ஏண்டா விசில் போடு இல்ல முன்னாடி நான் ரெடி நீங்க பிடிச்சிருக்கீங்க. சரி ஓகே, நான் கேக்குறேன் இப்போ இது விசில் போடு வரல, நான் ரெடி வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக் போடல, தளபதி கோட் வந்து இருக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? நான் ரெடி நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க. இப்போ என்ன தெளிவா சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சத்தியமா போடல. அப்படி சொல்லல ப்ரோ. கோட்டுக்கு இப்ப வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போடாம நான் ரெடி மட்டும் வரும்போது அது பாட்டு எப்படி கொண்டாடுனீங்கன்னு கேக்குறேன். நாங்க அதையும் கொண்டாடுறோம் இதையும் கொண்டாடுறோம். நீங்க அதை கொண்டாடிட்டு இதை கொண்டாட மாட்டீங்க. ராஜேஷ் இங்க வேற, நீ கூட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து பேசாத, பிச்சு போடுவேன். இல்ல அண்ணே நான் சொல்றத கேளுங்க. நீங்க வந்து நான் விசில் போட குறை சொல்லவே இல்லையே. விசில் போட குறை சொல்லவே இல்லையே. ஒரு பாட்டு கையில வலிமையும் வலிமையும் நேர்கொண்ட பார்வை போட்ட அந்த யுவன் தான் இங்க வந்திருக்கிறான்னு, அதனாலதான் காண்டாவது. டே ஒழுங்கா போடணும்டான்னு சொல்றேன். அதே யுவன் எப்படி வந்தான்றீங்க? விசில் போடு பிடிச்சிருக்குன்றீங்க, விசில் போடு பிடிச்சிருக்குன்றீங்க, அப்புறம் அதே யுவன் வந்திருக்கான். நேர்கொண்ட பார்வையில அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங் வந்தப்போ நீங்க நேர்கொண்ட பார்வைக்கெல்லாம் போக தேவையில்ல, நீங்க நேர்பட பேசுங்க. யுவன் சங்கர் ராஜாக்கு டாப் பீக் ஹீரோக்கு போட்ட அஜித் தவிர வேற யாருன்னா இருக்காங்களா சொல்லு, நான் கேக்குறேன் சொல்லு. அவன் பீக்ல இருக்கும் போதே போடல பெரிய ஹீரோக்கு. ஆரியாவா? இல்ல கேஓசி ப்ரோ, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அவன் பீக்ல இருக்கும் போதே அவன் பெரிய ஹீரோக்கு போட்டது இல்ல, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நான் கேக்குறது நேர்கொண்ட பாரு வலிமையில போட்ட மாதிரியா விசில் போடு இருக்கா? பெரிய ஹீரோக்கு தான் பாட்டு போட்டாதான் பாட்டு ஹிட் ஆகணும்னே இல்லையே. எனக்கு நீ பாரு, தளபதி வந்து தளபதியோட கனெக்ட் பண்ணி பேசல. நான் என்ன சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. யுவன் சங்கர் ராஜா நல்லாதான் போடுவான். நமக்கு இன்னும் நம்ம வந்து இருக்கிற இடத்துல நம்ம இப்போ நான் வந்து எப்படின்னா
விசில் போட்டு அன்சாட்டிஸ்ஃபை ஆகல, விசில் போட்டு நல்லா இருக்கு டேய், இன்னும் நல்லா போடணும்டா, இது இன்னும் 6 சாங் நல்லா பண்ணணும், அப்படி ஒரு யோசனை இருக்கு எனக்கு. சாட்டிஸ்ஃபை ப்ரோ ஆனா எதுக்கு ப்ரோ ஒன்னு இன்னும் நல்லா புரிஞ்சுக்கங்க ப்ரோ, பண்ணணும்? ஒன்னு புரிஞ்சுக்கங்க. என்னன்னா ஒரு மாதிரி இங்க பாரு, ஒன்னு புரிஞ்சு நான் ரெடி ஒரே வந்து நிமிஷம் நான் மதனே, ரெடி வந்து மதனே நீ பொத்து மதனே லியோ மியூசிக் பொத்து. போட்ட உடனே நான் ரெடி போட்ட போது கூட இந்த நான் ரெடி பாட்டை எவ்வளவு பிக் ஆனாலும் கேஓசி அடுத்தது ப்ரோ, நல்லா கேஓசி பண்ணணும், ப்ரோ ஒரே நிமிஷம் பிஜிஎம் இருங்க. இருக்கு, நான் யோசிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் நீங்க ஸ்டேஜ் நீங்க ஒன்னு யோசிக்கிறேன். புரிஞ்சுக்கங்க, நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கங்க. விவேக்னு ஒருத்தன் அனிருத் அவன் அனிருத் கேக்குற கேள்விக்கு நீங்க ரவிச்சந்திரன் எப்படி வந்து பதில் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியல. இருங்க ஹோஸ்ட். அனிருத் ரவிச்சந்திரன் வந்து என்ன எதை வச்சு இவ்வளவு நாள் வந்து காலம் தண்டுறாப்புலன்னா, பெரிய பெரிய ஹீரோஸ் கூட பண்ணி அவங்க ஸ்டார்டம் வச்சு தான் இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்காப்புல. ஓகேவா? என்ன மொக்க சாங் போட்டாலும் அவங்க ஆமா கேட்டுருவாங்க, அவங்க பாத்துருவாங்க, ஹிட் ஆக்கி விட்டுருவாங்க, கொஞ்சமாவது நமக்கு வியூஸ் வந்துரும், கொஞ்சமாவது நமக்கு அட்டென்ஷன் கிடைச்சிரும் நீங்க சொல்றதை அப்படின்றது. ஒத்துக்கிறேன், நீங்க சரியா? சொல்றத நீங்க இதே சொல்ற வந்து மாதிரியே ஒரு வரேன். டம்மி ஆக்டருக்கு அவனை வந்து பாட்டு போட சொல்லி இவன் மாதிரி ஹிட் கொடுக்க சொல்லுங்க. சரியா? அந்த படத்தை ஓட வைக்க சொல்லுங்க. நீங்க கேட்டது நான் பதில் சொல்லவா? யுவன் போட்டு ஹீரோ வந்து பெரிய ஆளா இருக்கான். நல்லா இருக்க பாட்டு இரு மதன் வரும் சார். யுவன் போட்டு ஹீரோ பெரிய ஆளா இருக்கான். நான் சொல்லவா? மன்மதன் வல்லவனு சிம்பு அஜித் குமார் விட்டீங்க. கார்த்தி தனுஷ சொல்லியா? தனுஷ் இருக்கான், ஏகே இருக்காரு. எத்தனை பேரை வளர்த்து விட்டுருக்கோம் தெரியுமா அவன்? பையா படம் எல்லாம் யாரு? தனுஷ்லாம் கார்த்தி, பையா, பருத்தி வீரன். தனுஷ வச்சு கேங்ஸ்டர் படம் எடுக்க முடியுமா? அந்த மியூசிக் வந்து அனிருத் போட்டு தனுஷ் ஃபர்ஸ்ட் மூவியா நம்ப வைக்க முடியுமா? அது யுவன் போட்ட மியூசிக்னால தான் நம்பினாங்க. இல்ல விஷால் சண்டை திமிரு, சண்டைக்கோழி திமிரு இல்ல இப்ப நம்ம இப்போ பேசுறோம், இப்ப இதெல்லாம் சொல்றோம். ஓகேவா? ஓகேவா? நான் இப்ப கிங்காஜனை நான் ஒண்ணு சொல்றேன், இதுக்கு பேசுங்க. நான் ஒரு நிமிஷம் இருடா பேசுறேன். டேய் இளையராஜா இவர நான் இவர என்னோட டேய் நீங்க ஏன் கேஓசி இருடா சேஞ்ச் பண்ணி போறீங்க? என்னோட இதுக்கு பதில் சொல்லுங்க. வின்னர் படம் தெரியுமா? வின்னர் படம் வடிவேலு மியூசிக், வடிவேலு. அட இருடா, எனக்கு கைக்குள்ள பிஜிஎம் போட தெரியுமா? இருங்கடா பிஜிஎம் தெரியுமா? அட இருங்கடா டேய். பாரு இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, ஹாரி ஜெயராஜ் எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்துருக்கோம். நாங்க வந்து சும்மா நீங்க நேரா யுவன் சங்கர் ராஜாக்கு பாக்கெட்ல வைக்கல வந்து ஆளு தெரிக்க விட்டுருக்காப்ல. ஓகேவா? ஏய் இரு, ஏஆர் ரஹ்மான் வந்து முத கேசட் ரிலீஸ் ஆகும்போது அந்த கேசட் ரிலீஸ் அந்த டைம்ல இருந்து நான் வித்து இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். இளையராஜா கேசட் வித்துருக்கிறேன், நீ என்கிட்ட சொல்லாத. நான் எல்லாத்தையும் பாத்துட்டேன். யுவன் சங்கர் ராஜா கேட்கல ப்ரோ. அது கிடையாது மேட்டர். இன்னைக்கு ரெக்கார்ட் யாரு? இன்னைக்கு குளோபலா யாரு இருக்கா? இன்னைக்கு ஜனரஞ்சகமா ஒருத்த பண்ணல மியூசிக். என்ன சொன்னாலும் யுவனோட மியூசிக் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு குளோபலா என்ன பண்றாங்க? ஹலோ, குளோபலா அனிருத் என்ன பண்றான்? ஆப்பிரிக்கால எப்ப பார்த்தாலும் புது ஆளுக்கு ஒரு புது ஆக்டருக்கு போட்டு ஏதாவது அனிருத் போட்டு ஹிட் ஆயிருக்கா சொல்லுங்க. நான் சொல்லவா? ரன்னன் ஒரு பேய் படம், ரன்னன் ஒரு பேய் படம், ரன்னன் ஒரு பேய் படம் இருக்குடா. ஜீவா படம் இருக்கு. ராமு ஜீவா படம் தெரியுமா? ராமு எப்பா நான் சொல்றது யுவன் சங்கர் ராஜா அன்னைக்கு போட்டதுக்கு பாரு, இளையராஜாவோட மியூசிக்கு அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதுக்கு தான் யுவன் சங்கர் ராஜா பண்ணான். அப்ப யுவன் சங்கர் ராஜா பண்ண படம் எல்லா யுவன் சங்கர் ராஜா பிடிக்காது இல்லடா. ஏன்டா நான் யுவன் சங்கர் பிடிக்காது பேசிட்டு பைத்தியம் மாதிரி. ஏன்டா எல்லாமே நான் பாத்துட்டு படம் பாத்துட்டு வந்தேன்டா, எனக்கு தெரியாதாடா? ஏன்டா லூஸ் அம்பாசிடருக்காரு ஹேண்ட் கீர் ஓட்டினவனுங்க. இன்னைக்கு நீங்க வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் யாரு? சொல்றேன் நெக்ஸ்ட் லெவல் போணும், நல்லா பண்ணனும் கேக்குறேன். யுவன் சங்கர் ராஜா இன்னைக்கு சொல்றேன், அந்த பூவெல்லாம் கேட்டவர் அந்த அந்த பியானோ மியூசிக் பாத்தீங்கன்னா தெரியாது. பாரு பூவே உனக்கு ஆடி பூ ஒன்னது பூவெல்லாம் கேட்டு பாரு ஆடியோ ஸ்பீடு. டேய் பூவெல்லாம் கேட்டு பாரு கீபோர்ட் ஸ்பீடு. யுவன் சங்கர் ராஜா கீபோர்ட் ஸ்பீடு எவனுக்கும் கிடையாது. அப்போலே நான் பாத்துருக்கேன், எனக்கு அதெல்லாம் பாயிண்ட் கிடையாது.
இன்னைக்கு என்ன அதுல பண்ணணும். என்ன கீபோர்டு இது சொல்றீங்க? எந்த தலைவா டேய் எந்த இரவா டியூன் பகலால சொல்றீங்க? வருமேடா அந்த மியூசிக்ல கீபோர்டு சரி ஆடியோ லான்ச்ல அவன் நீங்க கீபோர்ட் ப்ளே நீங்க பண்ணால சொல்ற மாதிரி ஓகே பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இப்ப இளையராஜா வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம், அப்ப வந்து இளையராஜா டம்மியா? டேய் நீங்க தானடா சொல்றீங்க யாரு இப்போ நல்லா இருக்கான்னு அவனை தானே தலைவா பேசுறீங்க சரி எல்லாரும். விடுங்க சரி விடுங்க, நீங்க சரி நீங்க உங்களை நான் இப்ப பிடிக்கிறேன். சரி யுவானா வினோத் அனிருத்தா நான் அது இப்ப உங்களை சொல்லுங்க, பிடிக்கிறேன் பாருங்க. எனக்கு அது அப்படியே ஆன்சர் வேணும். ஏன் லவ் டுடே படம் மாநாடு படத்தெல்லாம் பேச மாட்டீங்க, நேர்கொண்ட பார்வையும் வலிமையும் பேசுறீங்களா? அது இது யார் டேய் பண்றது? மாநாடு ஆமா டேய் டேய் தலைவா. மாநாடு டேய் மாமா குட்டி மாநாடு பிடிச்சிருக்கு. டேய் அப்பா சொல்லுங்க மாமா மாநாடுல குட்டி, இருக்கிற சொல்லுங்க மாமா மாநாடும் குட்டி. அது பாரு எனக்கு ஆ. லவ் டுடே படம் ஓகே. நான்லாம் அந்த அளவுக்கு நான் கதையை பத்தி நான் மியூசிக் வந்து நான் அந்த அளவுக்கு ஆனா எனக்கு வந்து குட்டி அதான் உங்களுக்கு இந்த காத்து வாக்குல 2 காதல் தான் பிடிக்கும், லவ் டுடே எப்படி காத்து வாக்குல பிடிக்கும்? படமே பிடிக்காதுடா டேய், எனக்கு பிடிக்காது அந்த படம்லாம். அந்த டூ டூ ரெண்டு டூ டூ பேரு டூ டூ சமந்தா டூ பிடிக்காத டூ உங்களுக்கு? மாநாடு பிஜிஎம்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலையா? டேய் பாரு தெரியுமா? பாரு டேய் எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுடா. இல்ல நயன்தாரா பிடிக்காது. இருங்க, நயன்தாரா செம்மையான இல்ல படம் இந்த இல்ல படத்துல. அப்பதான் உங்களுக்கு அனிருதோபோபியா இருக்குது. அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. 200 மடங்கு இல்ல 300 டேய் மடங்கு எப்பா தந்தாலும் இங்க உங்களுக்கு பாரு பிடிக்க மாட்டேங்குது. டேய் அப்ப டேய் ஒரு விட்டுருங்க, நீங்க நிமிஷம் விட்டுருங்க. டேய் டேய் சரி, விஜய் பாரு நயன்தாராவும் மாநாடு சமந்தா பிஜிஎம் பிடிக்காது, டேய் விஜய் தமிழ் சேதுபதி பாட்டு பிடிக்குமா மாநாடு அப்போ? பிஜிஎம் டேய் உங்களுக்கு தமிழ் பாட்டை பிடிக்கலன்னா மட்டும் கேட்க டேய் தமிழ் பாட்டை வச்சு பேசுறது நான் பேச மாட்டேன். எனக்கு எல்லா லாங்குவேஜும் சரி பாட்டு இருங்க, கேட்க ஒரே ஒரு ஹிந்திக்கு விஷயம் bro. போயிட்டாரு. வைக்கிறேன். அடுத்த ஹிந்திக்கு போயிட்டாரு. நான் ஹிந்தில ஒண்ணு உங்களுக்கு என்ன சொன்னா சரி ரீசன் தான் இருங்க சொல்லுங்க. இருங்க பாரு இருங்க அனிருத் இருங்க. பாயிண்ட் வேற. சரி இருங்க யுவன் ப்ரோ, சங்கர் ராஜா கேவசி பாயிண்ட் ப்ரோ, வேற. எனக்கு இந்த லாஜிக் சொல்லுங்க. இருங்க இருங்க, இந்த லாஜிக் சொல்லுங்க. விசில் போடு பிடிச்சிருக்கு, ஆனா வலிமை நேர்கொண்ட பார்வை மாதிரிதான் கோட்ல போட்டிருக்கான்றீங்க. எனக்கு என்ன கோட்ல பாயிண்ட் சொல்ல போட்டிருக்கான் வரீங்க நான் சொல்லுங்க. சொல்றேன். டேய் அவனை வச்சுட்டு நம்ம ஆமா, நம்ம நல்லா அதே அவன் அதே யுவன் போட்டிருந்தான்னு சங்கர் கேக்குறேன் ராஜா நானு. தான் இருக்கான்றீங்க. அதே யுவன் சங்கர் ராஜா தான் இருக்கான்றீங்க. அப்ப என்னப்பா பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. விசில் போடு பிடிக்கல, எனக்கு நாரடி தான் பிடிச்சிருக்கு, எனக்கு டேய் அனிருத் விசில் கூட்டிட்டு போடு டேய் வரணும். விசில் போடு பிடிச்சிருக்கு. ஆனா நான் திருப்பி சொல்றேன் யுவன் சங்கர் ராஜா 100 மடங்கு பண்ணணும். அதுதான் நான் எதிர்பார்க்கறேன். அவ்வளவுதான். ஏன் ஐயோ பிடிச்சிருந்தா ஏன் ப்ரோ 100 மடங்கு பண்ணணும்னு டேய் எதிர்பார்க்கிறேன்? ஆமாண்டா இன்னும் பண்ணணும்டா. ஐயா, இப்ப நீ எதிர்பார்க்கல எல்லாம் போட்டு முடிச்சிட்டா நீ சொல்ற பத்தியா இவனை அலே, எல்லாம் பீஜியம் போட்டு முடிச்சிட்டாருன்னு. பிடிச்சிருந்தா அந்த இன்னும் சாட்டிஸ்பாக்சன் ஆகக்கூடாது எதிர்பார்க்கணும், யுவன் இன்னும் சங்கர் ராஜா. எதிர்பார்க்கறேன்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏய் யுவன் சங்கர் ராஜா ஒத்துக்கிட்டு போ, எல்லா பீஜியம் போட்டு பிடிக்கலனா. முடிச்சிட்டாரு, எல்லாருக்கும் கிங் ஆஃப் கழட்டிட்டாருன்றிய. என்ன நாரடி அளவுக்கு உங்களுக்கு விசில் போல ஒர்க் அவுட் ஆகல அதுதானே? அப்படி கிடையாது. எல்லா பீஜியம் அப்படியே போட்டு கிடையாதா? முடிச்சிட்டாரு, போங்க. எல்லாத்தையும் நீ கழட்டிட்டாரு, எல்லாம் எதையுமே சூப்பரா போட்டு ஒத்துக்க முடிச்சிட்டாரு சொல்ற ஆனா பத்தியா. யோ அங்கதான் அங்க அது தயவு எதிர்பார்க்க செஞ்சு கூட அந்த மாதிரி ஆமா நினைக்காதீங்கன்ற. ஆமா அப்படி போட்டாரு. இன்னைக்கு தளபதிக்கு விசில் வேணும் போடல எக்ஸ்ட்ரா. எனக்கு தெரிஞ்சிருச்சு. தளபதிக்கு டபுள் எனக்கு மடங்கு விசில் பண்ணணும்டா. போடல இந்த ஆல்பம் எப்படி வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. விசில் போடு நல்லா இருக்கு, சொல்லுங்க. விசில் போடு நல்லா இருக்கு, இன்னும் நல்லா பண்ணணும்னு தான் நான் எதிர்பார்க்கறேன். நீங்க இப்ப சொல்லு சரி எல்லாம் அதை விடுங்க போட்டாரா ப்ரோ. எல்லாம் பெருசா அது நான் வேணாம் இந்த எனக்கு. பாயிண்ட், எனக்கு இந்த பாயிண்ட் இருங்க. நீங்க இதுக்கு நீங்க இதுல யுவன் சங்கர் ராஜா நீங்க யுவனா என்ன அனிருத்தா சொல்றீங்கன்னா டக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு என்னடா பண்ணு கேட்டா அன்னைக்கு அவர் பண்ணிட்டார், அது நம்ம ஓகே. அன்னைக்கு எல்லாருமே பண்ணிட்டாங்க. ஆமா இன்னைக்கு நம்மளுக்கு வேணும்ன்றத நான் பாயிண்ட். இன்னைக்கு நமக்கு இன்னும் வேணும். இன்னைக்குதான் போட்டாரு ஆல்ரெடி. 200 மடங்கு வேணும்னா எப்படி ஒரு பேட் ஆஸ் மாதிரி கொடுத்துட்டா